பசங்களா, குட் ஈவினிங். ஹவ் இஸ் எவ்ரிபடி? நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ண போறேன் பசங்களா. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இந்த ஒரு கிளாஸை மட்டும் அட்டென்ட் பண்ணாலே போகிறோம். நான் வந்து ஆல் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்லேருந்து எல்லாமே உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சீக்கிரம் கூட்டு வாங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா எவ்ரி ஒன்? ஹலோ கோபி, திரியம்பிகா, லதா, சிவா, பூவிழி, ஹலோ எவ்ரிபடி. அண்ட் நம்ம கிளாஸில் எப்பயுமே எனர்ஜி மாஸா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? சாட் பாக்ஸ்ல ஸ்டாரை தெரிக்க விடணும். கேன் ஐ see some stars out there in the chat box பசங்களா? ஸ்டார் போடுங்க பார்க்கலாம். எவ்ரிபடி. ஹாய் விஷால், ஹலோ. ஓகே, ஸோ நம்ம பயாலஜி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து எக்ஸாம் முடிச்சாச்சு, அப்பா இன்னும் 8 நாள் இருக்கு, 7 நாள் இருக்கு, நம்ம வந்து நிதானமாக பொறுமையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட மைண்ட் செட்டு இருந்திருக்கும் இல்லையா? பட் ஆனால் எதுக்கு வந்து கடைசி ஒரு 3 நாள் 4 நாள் உட்காந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் தேவையில்லாத வேலை இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மாதிரி 2 hours 3 hours செஷன்லேயே நம்ம வந்து எல்லா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா ஜாலி தான் இல்லையா? இப்போ நம்ம எக்ஸாமுக்குள்ளே போகும்போது நீ கொண்டு வாடா டஃப்பான ஆன்சரை, நான் எழுதுறேன் பாருன்ற மாதிரி நம்ம எக்ஸாமுக்கே போய் டஃப் கொடுக்கலாம். சரியா பசங்களா? ஸோ அதனால டெஃபினட்டாக அட்டென்ட் பண்ணுங்க, ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்க, எல்லா நாளும் அட்டென்ட் பண்ணுங்க. எவ்ரி டே we are going to have classes. ஒவ்வொரு சாப்டராக எடுத்து ஒவ்வொரு சாப்டரையுமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் ரிவைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபுல் பிளான் வந்து இங்கே ரெடியாக இருக்குது உங்களுக்காக வேண்டி. ஓகே, அண்ட் நம்ம செஷன்ஸோட பிடிஎஃப்ஸ், நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்குது பசங்களா. ஸோ மறக்காமல் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. ஆல்ரைட், ஸோ நான் சொன்ன மாதிரி என்டையராக நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் டே வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நானும் அமிர்த்சாரும் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால இந்த பயாலஜி எக்ஸாம் வந்து அப்படியே ஒரு ப்ரீஸ் மாதிரி ஜாலியாக நீங்கள் போய் எழுதிட்டு வர போகிற ஒரு எக்ஸாமாக இருக்க போகுது. சரியா? ஸோ கைப்புள்ளையெல்லாம் வந்து சொல்லிட்டாரு, மேம் நீங்கள் சொல்கிறத நம்பிட்டேன், அவ்வளோதான், நான் வந்து ஜாலியாக இந்த ஒரு எக்ஸாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி படித்து எழுதிட்டு நான் வந்து மூட்டை கட்டிட போகிறேன் அப்படின்ட்டு. யா கைப்புள்ள கரெக்டு தானே? ஓகே, காவ்யா, வக்காண்டா, ஐரீன், பூவிழி எல்லாருமே கிளாஸ்க்கு வந்தாச்சு. ஆல் ரைட், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் வித் ரெஸ்பெக்ட் டு யோர் கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? எவ்ரி ஒன் கைப்புள்ள எஸ் மேம் அப்படின்னு தம்ஸ் அப் கொடுத்துட்டாரு. ஸோ ஸ்டார் போடுங்க பசங்களா எல்லாருமே. ஆரம்பிச்சிடலாமா இன்னைக்கு கிளாஸை? ஓகே, மாஸ், தட் இஸ் மாஸ், சூப்பர், வெரி நைஸ். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் சொல்லும்போது யூ ஆல் நோ எந்த அளவுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு பெனிஃபிஷியலான காம்பினேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஸ்பீஷீஸ் வந்து ஃபார் எவர் லாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் a very இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டில் என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்க போகுது, என்னென்ன இருக்க போகுதுங்கிறதா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் யூ சி இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது we're talking mainly about the angiosperms இல்லையா? ஸோ இந்த angiosperms கேட்டகரியில் இருக்கிற ஆல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற ஃபண்டமெண்டல் ஆர்கன் எது? இஸ் அ பூ. ஓகே, ஸோ பூ வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ், கலர்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வந்து எக்கச்சக்கமான பூ வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஃபார் ஏஸ்தட்டிக் யூசஸ், ஆர்னமெண்டல் யூசஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த பூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ ஆல் நோ த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக வேண்டி ஐ டெல் யூ தட் கண்டிப்பாக ஒரு ஸ்டெம் இருக்கும் which we call as the pedicel. அந்த ஒரு ஸ்டாக் இருக்கும், followed by the thalamus, and then வந்து we have a sepal. செப்பிள்ங்கிறது என்னது? பூ வந்து மொட்டா இருக்கும் பொழுதே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பூ தொட்டியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பட் வரும்போது என்ன இருக்கும்? பூ உள்ளே இருக்கும், பட் வெளியே வந்து இந்த பச்சை கலர் ஒரு இலை வந்து அதை மூடி இருக்கும். அப்புறமா பூ எப்போ விரியுதோ அப்போ தான் இந்த பச்சை கலர் இலையும் விரியும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ லீஃப். வாட் இஸ் இட்? இட் இஸ் அ செப்பிள். ஓகே, ஸோ செப்பிளோடைய வேர்ல்ட் ஆஃப் செப்பிள்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
what do we call a whorl of sepals? We call it a calyx இல்லையா? Then வந்து we have the petals. Okay, சில பிளான்ட்ஸ்ல வந்து கலர்ஃபுல்லான பெட்டல்ஸ் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவான வாசனை இருக்கிறது, அந்த மாதிரியான பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். This is nothing but to attract the பூச்சிஸ். ஓகே, ஆல் த வண்டு, ஆல் த பறவைஸ் அதெல்லாம் வந்து இந்த பூவை பார்த்து பியூட்டிஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ் ஆகும்போது அப்படியே சைக்கிள் கேப்ல அதுல போலன் கொடுத்து விட்டோம் அப்படின்னா pollination will happen. அதுக்காக வேண்டி தான் we have petals. The whorl of petals is called what? Corolla. So petals and sepals இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா will come under the vegetative part. ஏன்? It is not involved in reproduction. சரியா பசங்களா? Is it clear? So it is not involved in reproduction. So actual reproduction la yaar involved irukka appdin paathona, we have the stamen and we have the pistil. Okay, so stamen is the male reproductive organ. adukku nama innoru per enna solluvom? Androecium. All right, and pistil ingiradhu vandu is the female reproductive organ. adukku nama innoru per enna solluvom? Gynoecium. Okay, so we call it Gynoecium. So androecium and the gynoecium இது ரெண்டு தான் வந்து are the reproductive organs in the flower. Okay, so when we look at the stamen, மெயினா அதுக்கு என்ன இருக்கும்? If you see இந்த மாதிரி ஒரு long stalk இருக்கும் and endல வந்து இந்த மாதிரி ஒரு anther இருக்கும். So இந்த stalk வந்து we call as a filament, whereas this we call as the anther. So இந்த anther குள்ள என்ன இருக்குங்கிறதெல்லாம் we will see, but this is the fundamental structure of the stamen. Okay, இதே வந்து நம்ம pistil பார்த்தோம்னா this you all know, ஒரு மேல வந்து ஒரு landing surface மாதிரி ஒன்று இருக்கும். Okay, pollen grains ட்ராப் பண்றதுக்காக வேண்டி which we call as the stigma. So stigma இருந்து we have one long tube that will come which is called the style. Okay, மேல இருக்கிறது is the stigma இல்லையா, and கீழே இருக்கிறது வந்து is the style. அதுக்கப்புறமா ஒரு bulged part இருக்கும் which is called the ovary. Now ovary குள்ள இருக்கிற cavity இருக்கு இல்லையா, that's what we call as a locule, and in the locule we will have குட்டி 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 ovules. Okay, ovules are nothing but the seeds. சரியா? So இதுதான் வந்து is the fundamental structure of your gynoecium. So இந்த androecium இருந்து இந்த antherக்கு உள்ளதான் என்னுடைய pollen grains இருக்கு. That is going to be the male gamete. Okay, அதுல என்ன இருக்கு, அதுல என்னங்கிறதெல்லாம் we will see, but that is the fundamental main part. pollen grain தான் வந்து is the main part. இங்க அதே மாதிரி இந்த supporting structures எல்லாம் இருந்தாலும் இந்த ovary குள்ள இருக்கிற ovules தான் forms my fundamental female gamete. Okay, is it clear? Everyone, very good. Kavya, Madan, Monica, very good. குட். நான் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆன்சர்ஸ் போட்டுருக்கீங்க. so proud of all of you பசங்களா, very good. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்ல தான் நம்மளோட fundamental sexual reproduction நடக்க போகுது. Now coming to the structure of an anther. Now stamen பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஒரு ஸ்டாக் இருக்கு called the filament and then the anther is there இல்லையா. Now இந்த anther வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லோப்ஸா பிரிஞ்சிருக்கும். சரியா? அண்ட் இந்த ரெண்டு லோப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லோப்ஸ் இருக்கிறதுனால what do we call it? We call it a bi-lobed structure. And in the ovule lobe குள்ளியும் if you see ரெண்டு sacs இருக்கு. Okay, so இப்படி ஒரு sac and இப்படி ஒரு sac, ரெண்டு sacs இருக்கிறதுனால we call it a diathecous. So most flowering plantsல we see a bi-lobed diathecous pollen grain. Is it clear everyone? So இந்த ஒரு diathecous pollen grainல further நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் 4 ரீசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா. so something like this. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தானே நம்ம பார்க்குறோம். மேலேருந்து பார்த்தோம் அதை கட் பண்ணி அப்படின்னா this is how we are seeing இல்லையா. so இதோடைய 4 கார்னர்ஸ்ல ஓகே நம்ம வந்து we find special kinds of tissue that we call as the Microsporogenesis. Clear? So இந்த anther குள்ள 4 groups of tissue இருக்கு which we call as the Microsporogenesis. Okay? Now இந்த Microsporogenesis தான் வந்து நம்மளோட pollen sacs டெவலப் ஆகி அதுக்குள்ள தான் pollen grains வந்து
ஃபண்டமெண்டலா பேக் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த என்டையர் லென்த் ஆஃப் த சாக்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட போலன் கிரெயின்ஸ் இருக்கும். சரியா பசங்களா? Is it clear everyone? Yeah. So microsporangium oda structure இன்னும் டீடைல்டா எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா, now this is the structure of an anther I showed you இல்லையா? anther ஓட filament இங்க இருக்கு, மேல anther இருக்கு. அத நான் இன்னும் கொஞ்சம் கூட பிரேக் டவுன் பண்ணி என்னோட anther ஸ்ட்ரக்சரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, I already told you இப்படி 4 லோப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? அது வந்து நான் என்ன சொன்னேன்? I have 4 groups of tissue. Correct? Now, எந்த tissue exactly எந்த regionல இருக்கிற tissue வந்து develop ஆகி என்னோட மைக்ரோஸ்போராஞ்சியாவா ஆக போகுதோ அதோடைய ஒரு precursor tissue தான் ஸ்போரோஜீனஸ் tissue. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ ஆகி அதுல இருந்து வாட் ஐ கால் as a மைக்ரோஸ்போராஞ்சியம், அதுல இருக்கிற என்னோட இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ தான் வந்து இட் வில் ஃபார்ம் த மைக்ரோஸ்போர் which is nothing but my pollen grain. ஸோ அந்த மைக்ரோஸ்போர் ஆர் மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு சொல்றது எங்கேருந்து வருதுன்னு I'll tell you. பட் இந்த 4 ஃபண்டமெண்டல் டிஷ்யூ தான் இந்த actual microspore form பண்ற வேலையை பாக்குது. Okay, now when I look at the anther wall, now இத சுத்தி இருக்கிற layers நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா right outside, அதாவது இதுக்கு கரெக்டா ஜஸ்ட் வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு layer இருக்கு which I call as the tapetum. So tapetum வந்து இந்த entire sporogenous tissue வந்து secure பண்ணி அதை protect பண்ணி அதுக்கு nourishment கொடுக்கிறது தான் ஃபண்டமெண்டலா இதோடைய வேலை. ஓகே, so nourishment கொடுக்கிறது தான் tapetum உடைய வேலை. Is that clear? Yeah? சாதனா, so this entire tissue itself is a microsporangium கண்ணா. அதுல இருக்கிற tissue தான் sporogenous tissue which develops into the microspore. Okay? Very good, Triambika, Raj, Madan, very good. So first one, what do we have? Tapetum, which is involved in nourishment. Okay, but இந்த மூணுமே இருக்கு இல்லையா? So இந்த மூணு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா I will have some middle layers. Middle layers க்கு அப்புறமா ஒரு எண்டோதீஷியம் இருக்கும், அதுக்கப்புறமா லாஸ்ட்ல ஒரு எபிடர்மிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மிடில் லேயர்ஸ் எண்டோதீஷியம் எபிடர்மிஸ் இது எல்லாமே மென்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன். வேற நரிஷ்மெண்ட் எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை, அது வந்து ப்ராப்பரா அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு அண்ட் கடைசியில டு சப்போர்ட் இன் டெஹிசன்ஸ். ஓகே, வாட் இஸ் டெஹிசன்ஸ் அப்படின்னா உடஞ்சு என்னோட போலனை ரிலீஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் as dehiscence. ஓகே, ஸோ டெஹிசன்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷனுக்கும் தான் எனக்கு இந்த மிச்ச 3 லேயர்ஸும் அவசியம். ஓகே பசங்களா, ஐ ஹோப் தட் வாஸ் கிளியர். ஸோ இஃப் யூ சி ஹியர் இதுதான் உங்க டெக்ஸ்ட் புக்லயும் கொடுத்துருக்கிற இமேஜ். ஸோ இந்த 4 டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா சென்டர்ல, தட் இஸ் யோர் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. இதுதான் வில் டெவலப் இன் டு த மைக்ரோஸ்போர். ஓகே, வேறஸ் வாசல்ல இருக்கிற அதுக்கு ஜஸ்ட் வெளியே இருக்கிறது வந்து இஸ் த டாபிட்டம். அதை சுத்தி வந்து வி ஹாவ் மிடில் லேயர்ஸ், endothecium and the epidermis. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுடைய middle layers. Okay, then followed by இது வந்து உங்களுடைய endothecium and absolutely endல இருக்கிறது தான் நம்மளுடைய epidermis. So இந்த 3 layers is involved in what? Is involved in only protection. Very good Muruga. Dehiscence is to release the pollen grains. Okay, yes, absolutely Sadhana. In the one shot la I have given you all the important points, so this is more than sufficient. நீங்க இதுக்கு அப்புறமா sample questions-உம் நம்மளோட சேர்ந்து practice questions பண்ணாலே போறோம். கோகுல்ராஜ் yesterday's notes கண்டிப்பா இதுல வந்துரும், கம்யூனிட்டில வந்துரும் கூடிய சீக்கிரம். சரியா? Yes, we have PYQs we'll be discussing. So first நம்ம concept clear பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து question solve பண்ண போலாம். Okay, evolution எல்லாம் coming கண்ணா this whole week உங்களுக்கு தான். Okay, we are going to do every chapter. கவலையே படாதீங்க. Okay, so microsporangium is just this tissue where நம்மளுடைய microspore or நம்மளுடைய pollen grains synthesize ஆற அந்த tissue பேர் என்ன? Microsporangium. அதுல நமக்கு sporogenous tissue இருக்கு which will further differentiate and become the microspore. Okay, we'll see that. All right, clear everyone? All right, okay. Now
if you see here, this is the dehisced anther. So உடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, now can you see என்னோட மைக்ரோஸ்போராஞ்சியம்ல இந்த tissues எல்லாமே has differentiated into pollen grains. So இது உடையும் போது என்னோட எல்லா pollen grainsum will be released on the outside. அவ்வளவுதான். Concept is very very simple. Okay, so just to explain here, ஒரு typical microsporangium வந்து is circular in nature. அதை சுத்தி 4 layers இருக்கு, which is epidermis. Epidermis is the outermost layer. உள்ள endothelium, அதுக்குள்ள middle layers, and just என்னுடைய microsporangium சுத்தி, okay, just outside the entire structure I have the tapetum. So இந்த 3 layers-க்கு வேலை என்ன? Protection. Innermost layer க்கு வந்து it will give a nourishment. Okay, so in the nourishment க்கு வந்து as it is functioning as a nourishment, you all know that எப்பயுமே நிறைய nucleus இருந்ததுன்னா it is very nutritious. Okay, so we'll come to those concepts of multinucleated இது எல்லாமே, but mostly இதுவும் nourishmentல involved இருக்கிறதுனால tapetum வந்து generally will have dense cytoplasm and is multinucleated in nature. Okay, is it clear everyone? Yes Muruga. So multinucleus அப்படினு சொன்னா generally multinucleated structures தான் வந்து nourishmentக்கு it is very very apt. Yes Lucifer, கண்டிப்பா. Okay, all right. Then moving on, எப்படி இந்த microsporogenesis, அதாவது என்னோடைய ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்கு சொல்லியாச்சு, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்போராஞ்சியம் சொல்லியாச்சு. ஆனால் இதுல இருந்து என்னுடைய பாலன் கிரெயின் வரணுமே. இப்போ நம்ம நேத்திக்கு கிளாஸ்ல வந்து சார் வந்து would have explained how spermatogenesis happens. ஓகே, ஒரு அனிமல்ல ஒரு ஹியூமன்ல எப்படி ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் நடக்குதுன்னு. ஸோ pretty much it is the same thing. ஒரு மியாசிஸ் நடக்கணும், ஒரு டிப்ளாய்ட் பிளான்டா இருக்கிறதுனால மியாசிஸ் நடக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மைட்டோசிஸ் நடக்கணும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பா ஒரு பேரண்ட் செல்ல இருந்து நமக்கு 4 ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கிற மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு செல்ல இருந்து நமக்கு 4 டிஃப்ரெண்ட் பாலன் கிரெயின்ஸ் ஒரு 4 மைக்ரோஸ்போர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? இஸ் இட் கிளியர்? ஓகே, எஸ், வெரி குட். ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து இட் கம்ஸ் டவுன் டு த மைக்ரோஸ்போர் டெட்ராட். அவ்வளோதான். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து மியாசிஸ் வழியாக ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்போர் டெட்ராட், ஸோ மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 அதெல்லாம் நடந்து ஒரு செல்ல இருந்து எனக்கு குட்டி குட்டியா 4 மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து எனக்கு கிடைச்சிடுச்சு. சரியா? இந்த டெட்ராட் வந்து அண்டர்கோஸ் மைட்டோசிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பாலன் கிரெயின்ஸ். இந்த பாலன் கிரெயினுக்கு உள்ள எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேட்டிவ் செல். ஓகே, பெருசா எனக்கு ஒரு வெஜிடேட்டிவ் செல்லும், ஓகே, இந்த வெஜிடேட்டிவ் செல்ல வந்து பெரிய இர்ரெகுலரான ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், ஃபாலோட் பை ஒரு சின்ன ஜெனரேட்டிவ் செல் இருக்கும். இந்த ஜெனரேட்டிவ் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா நான் இங்க பிங்க்ல மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஸ்பிண்டல் ஷேப்டான ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, ஸோ கீழ் பகுதியில் இங்க இருக்கிறது வந்து இஸ் வாட் இஸ் மை ஜெனரேட்டிவ் செல், வேறஸ் பெருசா இங்க பெருசா இருக்கிறது வந்து இஸ் மை வெஜிடேட்டிவ் செல். ஓகே, நான் இந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி 2 செல் ஸ்டேஜ், ஒரு வெஜிடேட்டிவ் செல் ஒரு ஜெனரேட்டிவ் செல் இருக்கும் பொழுதே இட் வில் கெட் ரிலீஸ்ட். ஓகே, பட் ஒரு சில டைம் வந்து இந்த கேமீட் வந்து ஃபர்தரா இந்த ஒரு ஜெனரேட்டிவ் செல் வந்து ஃபர்தரா 2 கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் பி ரிலீஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ்லயே ஓகே நான் பாலன் கிரெயின் வந்து மைட்டோசிஸ் மூலியமா இட் வில் ஸ்டார்ட் டிஃபரன்ஷியேட்டிங். நான் ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் ஒரு வெஜிடேட்டிவ் செல்லும் ஒரு ஜெனரேட்டிவ் செல்லும் எனக்கு கிடைச்சாச்சு. ஓகே, த பிக்சர் இஸ் ஆல்சோ தேர் இன் யுவர் என்சிஆர்டி. ஸோ இந்த ஒரு ஜெனரேட்டிவ் செல் இருக்கும் பொழுதே 2 செல் தான் இருக்கு. ஸோ 2 செல் ஸ்டேஜ்லயே ரிலீஸ் ஆகலாம், இல்லை ஒரு சில ஸ்பீஷீஸ்ல இந்த செல் ஃபர்தரா 2 கேமீட்டர் டிவைட் ஆனதுக்கு அப்புறமும் 3 செல் ஸ்டேஜ்ல இட் கேன் பி ரிலீஸ்ட். ஓகே, வெரி குட் ஸ்ரீ ஹரிஷ். ஸோ ஸ்ரீ ஹரிஷ் சொல்ற மாதிரி இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் இட் ஃபவுண்ட்? வேற ஒன்றும் இல்லை, இட் இஸ் நாட் லைக் அ பார்ட்டிஷன் ஆர் எனிதிங். இந்த வெஜிடேட்டிவ் செல்லோட சைட்டோபிளாசம்லேயே தான் இந்த ஒரு குட்டி செல் வந்து முதந்துன்னு இருக்கும். இட் வில் பி ஃப்ளோட்டிங் தேர். ஓகே, எஸ் மதன், வெரி குட். 60% of the cells are released at a
2 cell stage. Okay, so இங்கே இதுதான். So இதுதான் என்னோடைய pollen grain அப்படின்னா, from this what happened, some kind of differentiations will happen, ஒரு asymmetric spindle formation will happen, and ஒரு பெரிய vegetative cell is formed, and அதுல ஒரு சின்ன generative cell is formed. Okay, this is the 2 cell stage. சரியா? Is it clear everybody? All right, so here if you see, I've just put them down as points. So in the pollen grains தான் நம்மளுடைய male gametophyte. Okay, so pollen grain தான் நம்மளோட male gametophyte. இதுக்குள்ளதான் நம்மளோட 2 male gametes இருக்க போகுது. Okay, now இந்த ஒரு pollen grain ஓட structure வந்து பாத்தீங்க அப்படின்னா, you all can see here that வெளியே இங்கே ஒரு லேயர் இருக்கு and உள்ளே இங்கே வந்து ஒரு லேயர் இருக்கு. So இந்த வெளி லேயர் வந்து is called the exine and உள் லேயர் வந்து is called the intine. Okay, so இந்த ரெண்டு லேயர்ஸும் why are they important அப்படின்னா, இந்த வெளியில இருக்கிற எக்ஸைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா it is made up of sporopollenin. இது வரைக்கும் sporopollenin பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு என்சைமை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஓகே, ஸோ 100% ஸ்போரோபோலன் யாருமே அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொடெக்டிவான ஹார்ட் கவரிங் தான் இந்த எக்ஸைன். ஸோ ஒரு சில இடத்துல இந்த ஸ்போரோபோலன் இருக்காது எக்ஸைன்ல. அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as germ pores, பிகாஸ் பாவம் இந்த கேமீட் உள்ள மாட்டிட்டு இருக்குல்ல, அது வெளியே வரத்துக்கு எங்கேயாவது ஒரு கேப் வேணும்ல. அந்த மாதிரி ஒரு சில கேப்ஸ் இருக்கும் which we call as the germ pores. Okay, so yes, like so many are saying in the comment section, very good. If you see இந்த ஸ்போரோபோலன் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு என்சைமுமே இன்னும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலைங்கிறதுனால தான் லாட் ஆஃப் இந்த பாலன் கிரெயின்ஸை நம்ம ரொம்ப நாள் ரொம்ப ஹார்ஷ் கண்டிஷன்ஸில் கூட ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, they don't die or it can withstand a lot of harsh temperaturesங்கிறதுனால we don't lose them very easily. Okay, is it clear? So this is about the outer layer. So outer layer வந்து is what? The exine. Now outer layer க்கு உள்ள we have an intine. Okay, what is intine? Intine வந்து is an inner wall. Okay, இது வந்து thin and continuous layer. இது ரொம்ப சாதாரணமான ஒரு layer. Okay, this will have cellulose and pectin. Please remember, exine ல வந்து is made up of sporopollenin, whereas intine வந்து is made up of cellulose and pectin. Okay, so this is your diagram again. So if you see, இதுதான் வந்து நம்மளோட pollen உள்ள, and pollen mother cell வந்து வெளியே இருக்காங்க. This is the tapetum. So if you see, அந்த sporogenous tissue தான் வந்து further differentiate ஆகி microspore mother cell இருந்து we have the other microspore tetrads which will differentiate into the pollen grains. Okay, is that clear? Okay, so we all know that ஒரு மைக்ரோஸ்போர்லேருந்து மைக்ரோஸ்போர் டெட்ராட் is formed. அது ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி தான் இட் ரிலீசஸ் பாலன் கிரெயின்ஸ். கரெக்டா? ஸோ அதனால இன் தட் சென்ஸ் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மைக்ரோஸ்போர்லேருந்து நமக்கு ஆஃப்டர் மியாசிஸ் 4 பாலன் கிரெயின் கிடைக்கும். அப்போ 100 பாலன் கிரெயினுக்குன்னா obviously we need 25. Okay, so that will be the answer. Triambika. சரியா? I hope that's clear. Okay, so இந்த மாதிரி application oriented questions also can come பசங்களா, but this is just very concept oriented. நீங்க கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா definitely you can follow the rest. Okay, ஹரிஷ், நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம போர்டு எக்ஸாமுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். 12th சிலபஸ் தான், யார் வேணா அட்டென்ட் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. Okay, all right. Okay, answer is 125. 100 grains தானே சொன்னீங்க, 100 pollen grains. 100 pollen grainsக்கு நம்ம 125 cells வேணும்னு சொல்றீங்களா? Okay, maybe I'll check into it and then I'll let you know. All right? Okay, fine. Anyway, so coming back to the topic, நம்ம pollen grainல வந்து பாத்தீங்கன்னா, like I already told you, in the vegetative cell and generative cell ரெண்டு இருக்கு. 60% of cells வந்து is released in the
2 cell stage. Okay, vegetative cell வந்து பெருசா இருக்கும், நிறைய சைட்டோபிளாசம் இருக்கும், நிறைய ஃபுட் ரிசர்வ்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ என்னதான் இருந்தாலும் சின்ன செல்ல வந்து இந்த பெரிய செல் தான் பார்த்துக்கணுங்கிறதுனால டெஃபினட்டா ரிசர்வ்ஸ் வில் பி தேர். ஓகே, and the nucleus is irregularly shaped. Generative cell வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், vegetative cellோட சைட்டோபிளாசம் தான் it will be floating around. Okay, and இந்த nucleus வந்து spindle shaped and ரொம்ப டென்ஸான ஒரு சைட்டோபிளாசம் இருக்கும். Okay, so spindle shaped ஆன ஒரு nucleus is present in the case of generative cell. Clear everyone? Yeah, all right. So now moving on to pollen grains. Actually பாத்தீங்கன்னா இந்த ஒரு differentiated pollen grain இருக்கு இல்லையா, either in the 2 cell stage or 3 cell stage. If you see pollen grains வந்து they are very very diverse. ஒவ்வொரு species பொறுத்து, ஒவ்வொரு type of plant and ஒவ்வொரு type of flower பொறுத்து it is very very different shapes, sizes, textures எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆல்சோ நம்ம வந்து pollination பத்தி படிக்கும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் பாலினேஷனுக்கு நம்ம ஒவ்வொரு விதமான ஒரு pollen grain வந்து more suitable இருக்கும். ஸோ அதுவும் வந்து we will see at the end of the class. But this is how different pollen grains can look. Okay, so development wise you already know that இதுதான் என்னுடைய first microspore, is my first pollen grain அப்படின்னா அது differentiate ஆகி ஒரு outer and inner wall இருக்கும், அதுக்கு exine and intine, and என்னோட nucleus வந்து will form a generative cell கீழே and a vegetative cell inge. Clear? So this nucleus belongs to the bigger cell which is the vegetative cell, and adula oru chinna cell is there with the nucleus of the generative cell. Okay, all right, fantastic. Then coming to the gynoecium. So androecium எல்லாருக்குமே புரிஞ்சுதா பசங்களா? So you have the microsporogenesis, அதுல sporogenous tissue இருக்கு. இந்த tissue வந்து microspore mother cell இருந்து it will differentiate and it will form a pollen grain. Okay, first of all it will differentiate and form a microspore tetrad. So ஒரு meiosis-ல எப்பவுமே ஒரு mother cell இருந்து 4 microspores வந்து நமக்கு கிடைக்கும், which will differentiate into a pollen grain. So இந்த pollen grain-ல further நமக்கு ரெண்டு விதமான cells இருக்கு, நான் காமிச்சேன், vegetative cell and generative cell. So அந்த generative cell further pollination முடிஞ்ச அப்புறம் அல்லது ரிலீஸ் ஆகும்பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து இட் வில் அகெயின் பிரேக் அண்ட் இட் வில் ஃபார்ம் 2 different male gametes. Okay, is it clear? All right, fine. So now coming to the gynoecium. So gynoeciumல பாத்தீங்கன்னா சேம் திங், எப்படி வந்து நேத்தி கிளாஸ்ல when you saw human reproduction, spermatogenesisல ஒவ்வொரு spermatogonia gave rise to 4 sperms, ஆனா அதே oogonia gave rise to only 1 ovum. அதே தான் happens in the case of gynoecium as well. But how is it happening ங்கறதெல்லாமே we will see. So gynoecium வந்து is the female reproductive part. Stigma, okay, you all know the structure. So மேல இருக்கிற stigma வந்து is acting as the landing platform, and pollen grain வந்து has to sit on the stigma. அதுக்கப்புறமா I have a long slender tube which is nothing but the style. So இந்த long slender tube வழியாக தான் என்னோட pollen grain has to enter the particular female organ. Okay, and என்னோட ovary தான் வந்து is the bulged part of the carpel or bulged part of the pistil. So in the ovary kulla irukra cavity is called locule, and in the ovarian cavity la da I have placenta. So placenta vandu is nothing but enoda ovules ella arrange panni I will have a certain placentation that is present inside the ovary. Okay, is that clear? And in the placenta la da na sonna madri we have the megasporogenesis, and this megasporogenesis is called as the ovules. Okay, எவ்வளோ ovules இருக்கு in an ovary வந்து can be very different. Now this is very simple. நீங்க fruits சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா something like mangoல வந்து நீங்க 4-5 கொட்டையா பாக்குறீங்க, ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கு, only one seed is there, correct? அப்போ that means it has only one ovule in it. Okay, wheat, mango, இது எல்லாமே paddy, இது எல்லாமே வந்து are examples of a single ovule இருக்கக்கூடிய fruits, okay, or plants. பட் இதே வந்து நிறையா, இப்போ நீங்கள் பப்பாயா வாட்டர்மெலன்லாம் சாப்பிடும்போது உள்ள எவ்வளோ கொட்டை இருக்குது, குட்டி குட்டியா லைக் வாட்டர்மெலன்லாம் சம்டைம்ஸ் சாப்பிட்றதுக்குள்ளே கடுப்பாயிரும், என்னது இது எப்போ பார்த்தாலும் கொட்டையாக வருது வாயில் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஓவியூல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன்சைட் திஸ் வாட்டர்மெலன்.
Okay, same in the case of papaya. So papaya, watermelon, orchids, idlelam vandu there will be lot of number of ovules that are present. Clear pasangla? Okay, so let's see exact. So in the placenta kulla da I will have these kutti kutti ovules in some form of arrangement. Seriya? Now like I showed you, okay, na inside liyum kaamchen ungalku there'll be a cavity and there will be ovules that are present inside. Okay, so in the pistil patti pesumbodhu there are different kinds of pistil. Now this part is extremely important because they can ask you with examples, MCQ la kuda varalam. So adala this part is very important. Seriya? So idella vandu pathinga appadina pistil vandu ஒரு single carpel. இப்போ நான் காமிச்ச அந்த entire gynoecium is called a carpel, is called a pistil இல்லையா? pistil என்னெல்லாம் இருக்கு? stigma, style, ovary and ovule. Now இது வந்து சிங்கிளா இருந்துச்சு அப்படின்னா it is called monocarpellary. An example is pea or mango. பட் நிறைய இந்த மாதிரி பிஸ்டல்ஸ் வந்து ஒரே பூக்குள்ள இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மல்டி கார்பிலரி. ஆனால் மல்டி கார்பிலரின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கலாம் அல்லது ஃபியூஸ் ஆகி இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபியூஷன் ஆர் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே இட் இஸ் வாட்? இட் இஸ் சின்காமி. ஓகே, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சின் கார்பஸ் சொல்லும் போது சின் அப்படின்னா ஃபியூஷன். ஸோ சின் கார்பஸ் இஸ் நத்திங் பட் ஃபியூஸ் ஆன பிஸ்டில். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இஸ் papaver, whereas for apocarpus is michelia. So apocarpusனா என்ன? ஒவ்வொரு பிஸ்டலுமே தனித்தனியா இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு பிஸ்டலுமே தனித்தனியா is individual here, whereas it is fused over here. So papaver and michela are examples of your syncarpus and your apocarpus. Okay, so that's all you have to remember with respect to your pistil. Okay, then நம்மளோட மெகாஸ்போராஞ்சியம் பத்தி டீடைல்டா படிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஓவியூல்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலான ஒரு ஸ்ட்ரக்சர். இட் இஸ் அட்டாச்ட் டு தி பிளசென்டா. நவ இஃப் யூ see sometimes வாட்டர்மெலன்லாம் நீங்க சாப்பிடும்போது அந்த கொட்டைக்கும் அந்த இதுக்கும் நடுவில் there'll be one குட்டி ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து ப்ளக் பண்ணி எடுத்து வெளியே போடணும். பப்பாயாலையும் வந்து யூட் ஹவ் நோட்டிஸ், பப்பாயா வந்து நீங்கள் சீவு வந்து உள்ளே வந்து கொட்டை இருக்குமா, அந்த கொட்டை வந்து will be attached by means of ஒரு குட்டி stalk which is called as the funicle. Okay, so funicle வழியாக தான் ஒவ்வொரு ஓவியூலுமே என்னோட பிளசென்டாக்கு இட் இஸ் அட்டாச்ட். ஓகே, அண்ட் இந்த ஒரு this is my seed, this seed வந்து is attached to a funicle அப்படின்னு சொன்னா அந்த கனெக்ஷனா இருக்கிற இந்த ஒரு ரீஜன் இருக்குல்ல, that will be called as the xylem. Okay, xylemங்கிறது தான் is that single point which is the connection between the ovule and the funicle. Clear everyone? So இந்த ஒரு ovule, ஒவ்வொரு ovuleயுமே சுத்தி there will be some protective envelopes that we call as integuments. மேம் எதுக்கு மேம் தேவையில்லாமல் integument அப்படின்னா, இந்த ovule தான் is my seed. இந்த seed தான் கீழே புதஞ்சு இன்னொரு ஒரு புது லைஃப், ஒரு புது ட்ரீ வந்து கொடுக்க போகுது, புது பிளான்ட் கொடுக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் தான் வந்து இந்த integuments. Clear everyone? So after it becomes a seed in the integuments நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். After it is coming out as a embryo and all, it is very very important. Okay, but இன்னும் நமக்கு fertilization நடக்கல, ஸோ இதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். ஸோ அஃப்கோர்ஸ் அது சுற்றி வந்து envelope is there called the integument. Now இந்த integument குள்ள வந்து there are certain mass of cells called the nucellus. Okay, so இதுதான் என்னோட ஓவியூல் அப்படின்னா, இந்த ஓவியூலை சுற்றி அஃப்கோர்ஸ் தேர் ஆர் இன்டெகுமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் உள்ள வந்து ஐ வில் ஹாவ் குரூப் ஆஃப் செல்ஸ் ஹியர். Okay, which is called my nucellus. Now this nucellus is a diploid tissue. இன்னும் எனக்கு எந்த form of meiosis, எந்த form of இது எதுவுமே நடக்கல. Okay, so this nucellus regionல தான் என்னுடைய prime microsporangium or the megasporangium or the megaspore will be formed inside the nucellus. Okay, so in the entire megasporangium is like a room. adula form ஆற spore na is my megaspore. So in the nucellus kulla da I am going to have my embryo sac. So அது எப்படின்னு we will see. But yes, இந்த ஒரு ovule structureல
வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டெகுமெண்ட் வந்து ஃபுல்லாவே அதை க்ளோஸ் பண்ணியிருக்கும் எக்ஸெப்ட் ஒரு குட்டி ரீஜன் which I call as my micropyle. Okay, ஒரு சின்ன இடத்துல there will be an opening called the micropyle, and in the micropyle க்கு நேர் opposite ஆன end வந்து is called the chalaza. Okay, and இந்த ஒரு nucellus குள்ள தான் நான் சொன்ன மாதிரி என்னோட embryo sac or the female gametophyte can be seen. Are you all clear பசங்களா? So sporangium அப்படின்னு சொல்லும்போது it is like an entire room. ஓகே, அதுக்கான ப்ரொடெக்டிவ் கவரிங், அதுக்கான இடம், அதுக்கான எல்லாத்தையுமே சேர்த்து இருக்கிறது தான் இஸ் ஸ்போரான்ஜியம். ஓகே, சிமிலர்லி நம்ம மைக்ரோஸ்போரான்ஜியம் படிக்கும் பொழுதே ஆல் த வால்ஸ், ஆல் த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்தது தான் மைக்ரோஸ்போரான்ஜியம். ஆனால் அதுக்குள்ள டிஃப்ரென்ஷியேட் ஆன என்னோட பாலன் கிரெயின் தான் வந்து இஸ் த மைக்ரோஸ்போர் ஆர் இஸ் த மேல் கெமிட்டோஃபைட். அதுக்குள்ள ஃபர்தரா என்னோட மேல் கேமீட் இருந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் திஸ் ஹோல் ஸ்ட்ரக்சர் ஓகே இஸ் ஆல் டுகெதர் கால்டு த மெகாஸ்போரான்ஜியம். அதுல இந்த நியூசெல்லஸ்குள்ள என்னோட இந்த எம்ப்ரியோ சாக் இஸ் தேர் which is my female gametophyte. இந்த ஒரு ஃபீமேல் கெமிட்டோஃபைட் குள்ளதான் ஒரே ஒரு எக் செல் இருக்கும். Okay, but how is the egg cell coming? We will see. So ஒரு ovule தான் வந்து or ஒரு embryo sac தான் வந்து is produced from a single megaspore. அங்க வந்து we had a microspore tetrad. இங்க 4 செல் இருக்காது. Only one embryo sac will be produced in the entire one megaspore. Okay, I hope that was clear everyone. So இதுதான் structure. So this is my entire ovule. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட், ப்ரொடெக்டிவ் வால்ஸ் இருக்கு. அந்த வால்ஸை தாண்டி உள்ள இருக்கிற இந்த டிஷ்யூ தான் என்னுடைய நியூசெல்லஸ். ஓகே, they've not marked the nucellus, but இதுதான் இந்த டிஷ்யூ தான் is my nucellus. டிஷ்யூலிருந்து ஃபார்ம் ஆனது தான் வந்து என்னுடைய இந்த embryo sac. Okay, and now embryo sac-க்கு உள்ள தான் என்னுடைய female gamete இருக்கும். Okay, so how exactly என்னுடைய அந்த embryo sac-ல இருந்து all these cells got differentiated அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ovules வந்து will differentiate a single megaspore mother cell. நான் சொன்னேன், ஸோ சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து அதே தான் மியாசிஸ் வில் ஹேப்பன். மியாசிஸ்லேருந்து 4 மெகாஸ்போர்ஸ் வில் பி ஃபார்ம்ட். நார்மல் ஈவன் நம்ம அனிமல் இது மாதிரியே தான். ஓகே, இங்கே வந்து எப்படின்னா அங்கே வந்து வாட் ஹேப்பன்ஸ் போலார் பாடி எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. வாட் வி டூ இஸ் ப்ராப்பராக 4 மெகாஸ்போர்ஸ் வில் பி தேர், பட் 3 will degenerate. After 3 will degenerate, ஒரே ஒரு megaspore is left that will differentiate into the embryonic sac. So 4ல இருந்து ஒரே ஒரு செல் தான் வந்து differentiating into the embryo sac-ங்கிறதுனால this is called as a monosporic development. Fair enough? Yes everyone? So monosporicனா என்ன? ஒரே ஒரு ஸ்போர்ல இருந்து டெவலப் ஆகுது, அவ்வளவுதான். Okay, am I clear everyone? Puvali, Lata, Carpedium, Madan, everyone? Is it clear? All right. Okay, so this is how my megasporogenesis is happening. Okay, microsporogenesisல என்னாச்சு? 4 டெட்ராட் இருந்தது, பாலன் கிரீனா டிஃபரன்ஷியேட் ஆச்சு, அது ஃபர்தரா வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல்லா மாறுச்சு. இங்க வாட் இஸ் ஹேப்பனிங்? மெகாஸ்போர் மதர் செல் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு 4 மெகாஸ்போர்ஸ். அதுல 3 டீஜெனரேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்போர் மட்டும் மூவ்ஸ் ஆன் டு ஃபார்ம் அ எம்ப்ரியோ சாக், அண்ட் இந்த எம்ப்ரியோ சாக் ஒரே ஒரு ஸ்போர்லேருந்து வர்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் அ மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். அவ்வளோதான். ஓகே, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், எப்படி இந்த எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால், என்னோட மைக்ரோபைலர் எண்டில், என்னோட நியூசெல்லஸ்லேருந்து மைக்ரோபைலர் எண்டில் இருக்கிற ஒரு செல் வந்து திடீர்னு இட் வில் ஸ்டார்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆஸ் த மெகாஸ்போர் மதர் செல். Okay, and the megaspore mother cell will then give rise to a megaspore tetrad. எப்படி? It will undergo meiosis. So meiosis-ல 2 divisions இருக்கு. முதல் division-ல 2 செல் கொடுக்கும். Okay, which is a dyad. அந்த dyad-லேருந்து further-ஆ இன்னொரு meiosis 2 முடிக்கும் பொழுது என்னாகும்? 4 cells வந்து is
formed. Okay, so in the 4 megaspore tetrad la what is happening, ஒரே ஒருத்த மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் ஆகி he managed to escape. Okay, அந்த எஸ்கேப் ஆன ஒரு ஸ்போர் வந்து will start dividing. Okay, so இந்த ரெண்டு டயக்ராம்ஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அனுகோவன் சேம் கான்செப்ட் காணா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யார் அதில் பெஸ்ட்டோ யார் அதில் நியூட்ரிஷனலி ரிச்சோ அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் வில் டிஃப்ரென்ஷியேட் இன் டு த எம்ப்ரியோ சாக். ஓகே, நமக்கு வந்து நிறைய ஓவியூல்ஸ் தேவைங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஓவியூலில் ஒரு எம்ப்ரியோ சாக் இருந்தாலே போகிறோம். ஓகே, ஆல் ரைட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த 4ல் ஒரே ஒருத்தர் தான் மேனேஜ் டு எஸ்கேப், மேனேஜ் டு சர்வைவ். அந்த ஒருத்தர் வந்து வில் ஸ்டார்ட் டிவைடிங். ஓகே, அந்த ஒருத்தரோட நியூக்ளியஸ் வந்து வில் ஸ்டார்ட் டிவைடிங் இன்டு 2. ஆனால் இந்த டிவிஷனுக்கு அப்புறமா செல் வால் ஃபார்மேஷன் ஆகுமா? ஆகாது. ஓகே, கார்பெடியம் அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து மைக்ரோபைலர் எண்ட்ல தான் இருக்கும். ஓகே, ஆல் ரைட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஃபர்ஸ்ட் 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ்ல வரும். 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறமா இந்த 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ்ல இருந்து what happens, there is no cell wall formation. செல் வால் ஃபார்மேஷனே இல்லாம it will become 4 நியூக்ளியேட் ஸ்டேஜ். அப்போ ஒரே செல்லுக்குள்ள எத்தனை பேர் இருக்கா? 4 பேர் இருக்கா. but there is no cell wall that is formed. Okay, now adile irundhe it will become 8 nucleate, and after becoming 8 nucleate stage it will start forming the cell wall. ஆனா எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா 8ல 3 பேர் வந்து will take the opposite end. Okay, chalazal endல வந்து 3 பேர் வந்து will form 3 separate cells called the antipodal cells. Okay, then இந்த பக்கம் மைக்ரோபைலர் எண்டில் இருக்கிற செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 செல்ஸ் வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆயிடும், கால்ட் த எக் அப்பேரட்டஸ். ஓகே, இட் ஃபார்ம்ஸ் த எக் அப்பேரட்டஸ். ஸோ யாரெல்லாம் இருக்கா இந்த எக் அப்பேரட்டஸில் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு எக் செல். ஓகே, அண்ட் அந்த எக் செல்ல சுற்றி, இந்த எக் வந்து எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு செல் இல்லையா, ஸோ அதை வந்து சுற்றி இருக்கிறதுக்கு ஒரு 2 பாடி கார்டு. யார் அந்த 2 பாடி கார்டு? சினர்ஜிட் செல்ஸ். ஓகே, ஸோ ஒரு எக் செல் அண்ட் அது பக்கத்தில் 2 சினர்ஜிட் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு மைக்ரோபைலர் எண்டில் 3 பேர் சேர்ந்துருவாங்க. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ட், எனக்கு சர்வைவ் ஆன அந்த ஒரு மெகாஸ்போர் வந்து 2 ஆச்சு, 4 ஆச்சு, 8 ஆச்சு. நான் 8 ஆனதுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம இன்னும் செல்வாலே போடலாம், வாங்கப்பா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிரிக்கும்பொழுது என்னாச்சு, 3 பேர் ஆன்டிபோடல்ஸ்னு செலேசல் எண்டில் செட்டில் ஆயிட்டாங்க, 3 பேர் எக் அப்பேரட்டஸ்னு சொல்லி மைக்ரோபைலர் எண்டில் செட்டில் ஆயிட்டாங்க. இங்கே பாக்கி இருக்கிற 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இருக்கிற ரூம்லேயே நம்ம செல்லாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சென்ட்ரல் செல்ல இந்த 2 போலார் நியூக்ளியா செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே, அவங்களுக்குன்னு டீம் இல்லைன்னொன்னே டீம் ஆக்கிக்கிட்டாங்க. சரியா? ஸோ வாட் ஹேப்பன்ட், மொத்தம் நமக்கு 1 2 3 4 5 6 சென்டரில் 2 8 நியூக்ளியஸ் இருக்கு. ஆனால் 8 நியூக்ளியஸுக்கு எத்தனை செல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 3 இங்கே 3 ப்ளஸ் ஒரு சென்ட்ரல் செல், ஸோ மொத்தம் 7 செல். இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் 7 செல் பட் 8 nucleate form. Okay, is it clear? So ஒரு full differentiated mature embryo sackல வந்து பாத்தீங்க அப்படின்னா like you all can see here இங்க egg இருக்கு, எக்குக்கு முன்னாடி 2 bodyguards இருக்காங்க which is the synergids. அதுக்கப்புறம் antipodal endல வந்து 3 antipodal cells இருக்காங்க chelazal endல, and 2 polar nuclei central cellல இருக்காங்க. Okay, is that clear? So now எக்ஸாக்டா இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிபோடல்ஸுக்கு ஆசட் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அவங்க 3 பேரை டீம் பிரித்து விட்டாங்களே தவிர இந்த குரூப் ப்ராஜெக்டில் சும்மாவே அலைவாங்கல்ல அந்த மாதிரி சும்மா ஓகே ஐ எம் ஆல்சோ தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் நரிஷ்மெண்ட்டுக்கு ஏதோ கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஃபங்க்ஷனிங். சரியா? நான் இந்த போலார் செல் 2 பேர் வந்து they are involved in fertilization. எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். and egg apparatusல இருக்கிற 3 செல்ல ஒரு செல் வந்து is our egg.
which is the main female gamete இல்லையா? so main ஆன female gameteங்கிறதுனால அதோட role definitely is to fuse with the male gamete and form the zygote. நான் இந்த பக்கத்துல இருக்கிற ரெண்டு பாடி கார்டுக்கு என்ன வேலை அப்படின்னா, அவன் pollen grain வந்ததுக்கு அப்புறம் மேல் gametophyte உள்ள வந்ததுக்கு அப்புறமா எக் செல்க்கு கூட்டிட்டு போகணும்ல, சரி நீதானா ஆளு வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறதுக்கான ஒரு பாத், ஒரு கைடு வந்து இந்த சினர்ஜிட்ஸ். ஸோ இவங்க கிட்ட ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் அப்படின்னு குட்டி குட்டி மைக்ரோ ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். ஸோ இந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் தான் வா வா இந்த பக்கமா வா அப்படின்னு சொல்லி மேல் கேமீட்டை கரெக்டாக எக்ஸலுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. Okay, is it clear? So this is the function of each of the cells in the female gametophyte. So gametophyte na enna? En gamete vechirukra dabba. Okay, and what is the sporangium? In the gametophyte vekkira room. Appdi nyabam vechukonga. Seriya? Is it clear everybody? Yeah, Sriyambika, Harish, Puviri, ellarkum okay thane? Very good. All right, good. So that is my female gametocyte or embryo sac oda structure. Seriya? So now, as you all know, before we go to the next topic, idu varaikum is everything clear pasangla? Is everything clear? So taniya pollen grain eppadi form agudun paathachu, taniya embryo sac eppadi form agudun paathachu. Okay, so now next கட்டம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான process. What is that முக்கியமான process? It is pollination. But before we go to pollination, everybody is okay? So far so good? Can I see some stars out there? Star போடுங்க பசங்களா, எல்லாம் ஓகே இருந்தா. முருகா, ஹரிஷ், மதன், சாதனா, everyone, is everything okay? All clear? All right. Okay, let's continue then. So moving on to pollination. So தனியா நம்ம மைக்ரோஸ்போராஞ்சியம்ல இருந்து மைக்ரோஸ்போர் வந்து எப்படி பாலன் கிரெயின் வந்து அது ரெண்டு செல்லா டிவைட் ஆகி எப்படி என்னோட ஃபைனல் மெச்சூர் மேல் கேமீட் வரைக்கும் வந்துச்சுங்கிறத பார்த்தோம். தென் அகைன் ஃபீமேல்லையும் அதே மாதிரி மேல் மெகாஸ்போராஞ்சியம் இருந்தது. மெகாஸ்போராஞ்சியம்லேருந்து மெகாஸ்போர்ஸ், அதிலிருந்து என்னுடைய நியூசெலஸ்ல இருக்கிற ஒரு செல் வந்து எம்ப்ரியோ சாக்கா மாதிரி மாறி அதுக்குள்ள வந்து ஒரு எக் செல் வந்து ஃபார்ம் ஆயாச்சு. பட் இவங்க ரெண்டு பேருமே நகர முடியாது. அப்போ சம்ஹவ் நான் பாலன் கிரெயின்ஸை இந்த என்னோட எம்ப்ரியோ சாக் வரைக்கும் ஐ ஹாவ் டு பிரிங் இல்லையா? ஸோ எம்ப்ரியோ சாக்னா அது உள்ள இருக்கு, ஓவியூலுக்கு உள்ள இருக்கு. யார் ஓவியூல் வரைக்கும் அந்த கூட்டிட்டு போவா? நம்ம ஸ்டிக்மால ட்ராப் பண்ணோம்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி எல்லாம் தாண்டி ஓவியூல் வரைக்கும் அது பார்த்துக்கும். ஓகே, ஸோ இந்த பாலன் கிரெயின்ஸை அங்கே ஷெட் பண்ண பாலன் கிரெயின்ஸை ஸ்டிக்மாக்கு தூக்கிட்டு வர்றது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன். ஓகே, நான் பாலினேஷன் சொல்லும்பொழுது செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள், கிராஸ் பாலினேஷன் இஸ் பாசிபிள். இப்போ செல்ஃப் பாலினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வான்டேஜ் என்னவா இருக்கும்? அதாவது இப்போ என்னோட பாலன் கிரெயின்ஸ் இங்கே இல்லை. ஓகே, பாலன் கிரெயின்ஸ் இங்கே இல்லை, அவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ பாலன் கிரெயின்ஸ் வந்தால் சீடு வரும், வரலைன்னா சீடு வராது. ஓகே, தட் ஹேப்பன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் நம்ம பாலினேட்டர் ஏஜென்ட்டை எவனையோ ஒருத்தனை நம்பி இந்த வண்டு வரும் இந்த வண்டு வரும்னு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது இல்லையா? பட் செல்ஃப் பாலினேஷனில் என்ன ஆகும்? தெர் இஸ் அ கேரண்டி, எப்படியுமே சீடு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீடு வந்து வில் டெஃபினெட்லி பி ப்ரொடியூஸ்டுங்கிற ஒரு கேரண்டி இருக்கும். ஆனால் செல்ஃப் பாலினேஷன் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வேரியேஷன்ஸே கிடையாது. ஓகே, வேரியேஷன்ஸே இல்லை அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? சம்டைம்ஸ் வந்து நமக்கு அவ்வளவா பிடிக்காத ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு ட்ரேட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளவரில் இருந்துச்சு அப்படின்னா அதுவே திருப்பி 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 வந்து ரெப்ளிகேட் ஆகி வாட் வில் ஹேப்பன்? இட் வில் லீட் டு அன் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். ஸோ அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியல், அதோடைய நல்ல குவாலிட்டிஸை பிக் பண்ணிட்டு வெளியே காமிக்கிற அளவுக்கு there is no particular process. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா அந்த பிளான்ட் வந்து முன்னாடி இருந்த மாதிரியான அந்த ஒரு ஜோஷ், அந்த விகர் வந்து அதுக்கு இருக்காது. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நமக்கு வேரியேஷன்ஸ் கிடையாது. செகண்ட் திங் இஸ் நமக்கு இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
Okay, now when we look at self pollination, ரெண்டு விதமான pollination சொல்லலாம். ஒன்னு வந்து autogamy. Autogamy னா என்ன? என்னோட ஃப்ளவர்லயே சேம் ஃப்ளவர்ல நடக்கிற pollination is autogamy. Okay, so autogamy அப்படின்னு சொல்லும்போது சேம் ஃப்ளவர்ல அதே பூல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவருக்கு உள்ளேயே குட்டி குட்டி அந்த yellow color pollen இது you can see the stamens also. Okay, அது இருக்கும், ஸ்டிக்மாவும் அங்கேயே தான் இருக்கும். Okay, so ஒரே ஃப்ளவருக்குள்ள when both my carpel and my stamens are present, அங்க pollination நடக்கிறது is very easy. So that is my autogamy. Now Gynoecamy அப்படின்னு சொல்லும்பொழுது, Gynoecamy சொல்லும்பொழுது it is the same plant. அதாவது செடி இருக்குன்னா இந்த இடத்துல எங்கேயோ ஒரு ஃபீமேல் பூ இருக்கலாம், இங்க இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மேல் பூ இருக்கலாம், பட் ரெண்டு பேருமே ஒரே பிளான்ட்ல தான் இருக்காங்க. ஸோ somehow இந்த பூலேருந்து இந்த பூக்கு pollen has to transfer. ஓகே, அது வந்து இஸ் a given, பட் அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ், ஒரே ஃப்ளவர்ல இருக்காது, டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்ல இருக்கும். ஓகே, நான் இங்க வந்து ரெண்டு டெர்மினாலஜி யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, bisexual அப்படின்னா we are talking about the sexuality. Okay, so sexuality of the flower வந்து bi na ரெண்டுமே இருக்கு. So bisexual flowers அப்படின்னா ரெண்டுமே is present in the same flower. Okay, unisexual flower அப்படின்னா ஒரே ஒரு செக்ஸ் இருக்கக்கூடிய flower, which is either male flower இல்ல ஒரு female flower. Okay, that is bisexual and unisexual. Is it clear pasangla everyone? Yeah. Now there is one more terminology, monoecious and dioecious. So ecious அப்படினு சொல்லும்போது what are we talking about? We are talking about the plant. Okay, so ஒரே plantல இத போல என்னோட மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே ஒரே பிளான்ட்ல இருக்கு அப்படின்னா ஒன் monoecious. ஓகே, இதே வேற வேற பிளான்ட்ல இது வந்து மேல் பிளான்ட், இது வந்து ஃபீமேல் பிளான்ட் அப்படின்னு ஒரு பிளான்ட்டுக்கு ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னா ரெண்டு வேற வேற பிளான்ட்ல என்னோட மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் தேர், அப்போ ரெண்டு தனித்தனி பிளான்ட்ஸ், dioecious. கிளியர்? இஸ் இட் கிளியர்? So bisexual, unisexual, monoecious, dioecious, இந்த கான்செப்ட் கிளியரா? இனிமே டவுட் வரக்கூடாது. ஓகே, is that clear? All right, so Gynoecamy la what is happening? ஒரே plant, it's a monoecious plant, ரெண்டுமே மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் ஒரே பிளான்ட்ல இருக்கும் பொழுது it causes Gynoecamy to occur. சரியா? Now when we talk about xenogamy, it is proper பக்காவான ஒரு கிராஸ் பாலினேஷன் wherein தனித்தனியான, like I told you, dioecious plants, தனித்தனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் பப்பாயா ஆல்சோ வந்து இது ஃபீமேல் பிளான்ட், இது மேல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் வீட்டு பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக ஒரு பப்பாயா மரத்தை வந்து வாங்கி வச்சா. ஓகே, வாங்கி வச்சு என்ன யோசிச்சா, ஆஹா நம்ம வீட்டு வாசலில் பப்பாயாவா பூத்து குலுங்க போகுது, நம்ம பப்பாயாவா சாப்பிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு பார்த்தா அவள் வாங்கிட்டு வந்தது ஒரு மேல் பிளான்ட். ஸோ பாலினேஷனுக்கு பாலன் எங்கேயாச்சும் போகுமே தவிர it will never bear fruits because it's not a female plant. Okay, is it clear everyone? So இந்த மாதிரி next time நீங்களும் வந்து இந்த மாதிரி பப்பாயா வாங்கி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது முதல்ல மேல் பிளான்ட்டா ஃபீமேல் பிளான்ட்டான்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஓகே, அவ்வளோ அதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக தண்ணி ஊற்றி ரொம்ப அழகாக வந்து அதுக்கு பார்த்துக்கிட்டு எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஏன் பூ கொடுக்கல, ஐயோ இது ஒரு மேல் பிளான்ட் அப்படின்னு அப்போ தான் கண்டுபிடிச்சா. Okay, so next time you guys also be very careful. All right, so I hope you understood this pasangla. Autogamy and Gynoecamy வந்து is still part of self pollination because ஒரே பிளான்ட்ல நடக்குது. Okay, xenogamyங்கிறது தான் பக்காவான ஒரு cross pollination. All right, is that clear? So right, like இங்க காமிச்சிருக்கிற மாதிரி ஒரே பூக்குள்ளேயே இருந்தா அது autogamy, ஒரே பிளான்ட்ல இருக்கிற ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு இருந்தா அது Gynoecamy, அதே இன்னொரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு இருந்ததுன்னா that is xenogamy or cross pollination. Okay, is that clear? Fantastic. All right, so now இப்போ வந்து நமக்கு இந்த பாலினேஷன்ஸ்ல எனக்கு வந்து செல்ஃப் பாலினேஷனும் வேணும், கிராஸ் பாலினேஷனும் வேணும் அப்படின்னு ஒரு சில பிளான்ஸ் ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா இட் கேன் ஹாவ் 2 different kinds of flowers. ஸோ ஒரு சில ஃப்ளவர்ஸ் லைக்
வயோலா, ஆக்சாலிஸ், கொமெலினா இந்த மாதிரியான ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ப்ரொடியூஸ் 2 விதமான ஃப்ளவர்ஸ். ஓகே, யார் 2 விதமான ஃப்ளவர்ஸ்? ஒரு விதமான ஃப்ளவர்ஸ் வந்து திறக்காது, மூடியே இருக்கும். ஓகே, அப்போ அந்த பெட்டல்ஸ் வந்து திறக்கவே இல்லை அப்படின்னா எனக்கு உள்ள இருக்கிற என்னோட ஸ்டிக்மாவும் என்னுடைய பாலன் கிரெயின்ஸும் வெளியே போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை, பாலன் கிரெயின்ஸ் வெளியே போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை, வேற பாலன் கிரெயின் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டிக்மாக்கு வரத்துக்கும் சான்ஸ் இல்லை. கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அந்த ஃப்ளவர் மூடியே இருக்கும் பொழுது இட் இஸ் ப்ரொமோட்டிங் செல்ஃப் பாலினேஷன். ஸோ எப்படியும் சீடு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஒரு சில ஃப்ளவர்ஸை வந்து ஐ வில் ஓப்பன் அவுட் ஸோ தட் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பாலன் கிரெயின் வெளியவும் போகலாம், வேற பாலன் கிரெயின் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அலோவிங் கிராஸ் பாலினேஷன். ஸோ இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் மை Casmogamous and Cleistogamy flowers. So Casmogamous flowers அப்படின்னு சொல்லும் போது they have exposed anthers. Okay, ஓப்பன் ஆன ஒரு பூ. ஸோ அந்த ஓப்பன் ஆன ஒரு பூவில் வந்து என்னோட ஸ்டிக்மாவும் சரி என்னோட ஆன்தர்ஸும் சரி they are exposed. Okay, whereas Cleistogamy வந்து திறக்கவே மாட்டாங்க. ஓகே, அப்போ ஆன்தர் வந்து டிஹைஸ் ஆகும்போது வேற வழியே கிடையாது, அங்கே இருக்கிற ஸ்டிக்மாலேயே அந்த பாலன் கிரெயின் வந்து பட்டு இட் வில் அண்டர்கோ பாலினேஷன், வில் அண்டர்கோ செல்ஃப் பாலினேஷன். ஓகே, பட் ஸோ கிளீஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது, தேர் எனிவே ஆட்டோகேமஸ் ஒன்லி. ஓகே, அண்ட் எப்படியுமே வந்து டெஃபினட்டாக சீடு வந்துடும், பாலினேட்டர் வராங்களோ இல்லையோ, ஏஜென்ட் இருக்காங்களோ இல்லையோ, எப்படியுமே சீடு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக கிளீஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ். ஓகே, சப்போஸ் சான்ஸ் இருந்து நமக்கு வேரியேஷன் கிடைச்சா ஓகே அப்படின்ற மாதிரி there are some Casmogamous flowers also present in the plant. So examples yaru, we have viola, oxalis and commelina. Okay, is that clear? All right. Okay, so like I showed you adha இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆர் கிளீஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் க்ளோஸ் ஆகியே இருக்கும், only Casmogamous flowers will open out. Okay, just shown you the image for that, NCERT ல இருந்தே தான். Now இந்த ஒரு பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபார் கிராஸ் பாலினேஷன், ஓகே, மெயினாக செல்ஃப் பாலினேஷனை விட்டுருங்க, அது தானாகவே நடந்துக்கும். ஓகே, பட் கிராஸ் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ஏஜென்ட்ஸை நம்பணும். ஓகே, பிகாஸ் அஃப்கோர்ஸ் இந்த எம்ப்ரியோனால நடந்து போய் cannot meet the pollen, பாலனும் நடந்து வந்து cannot meet the embryo sac. ஸோ யாராவது ஒருத்தர் இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஏஜென்ட்ஸை வந்து நம்ம ஒன்று ஏபயோட்டிக் இல்லை பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நிறைய சதவீதம், ஓகே, ஆல்மோஸ்ட் 50-60% ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் பயோட்டிக் ஏஜென்ட்ஸ். ஓகே, who are biotic agents? Biona life, உயிர் உள்ள ஏஜென்ட்ஸ். யார் உயிர் உள்ள ஏஜென்ட்ஸ்? ஆல் அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், ஒரு சில லிசர்ட்ஸ் கூட பாலினேட் பண்ணுறாங்க, எலிஃபென்ட் கூட பாலினேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலில் பேஸ் பண்ணி இன்செக்ட்ஸை பேஸ் பண்ணி நடக்கிற பாலினேஷன் இஸ் பயோட்டிக் ஏஜென்ட். Okay, is that clear everyone? All right. Okay, and agents of pollinator who are abiotic, யாரெல்லாம் abiotic அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் இல்லாதவை. யாரெல்லாம் இல்லாதவை? காத்து, தண்ணி, மெயினாக இது 2 தான். ஓகே, ஸோ விண்ட்லேயோ வாட்டர்லேயோ பாலினேட் ஆகிற ஒரு சில பிளான்ட்ஸும் இருக்காங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் வித் விண்ட். விண்ட் வந்து அனிமோஃபிலி. ஸோ அனிமல்ஸ் தான் அனிமோஃபிலி அப்படின்னு நீங்கள் வந்து தப்பாக நினை போடக்கூடாது. ஓகே, தப்பாக இட போட்டுறாதீங்க. அனிமோஃபிலிங்கிறது இஸ் நாட் அனிமல்ஸ், இட் இஸ் விண்ட். ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர் இட் வெரி கிளியர்லி பசங்களா. அனிமோஃபிலி இஸ் நத்திங் பட் பாலினேஷன் பை விண்ட். ஓகே, ஸோ காற்றுல என்ன பாலினேஷன் நடக்கும் அப்படின்னா, காற்று அப்படியே வீசும்பொழுது இந்த பாலன் கிரெயின்ஸையும் தூக்கிட்டு அப்படியே காற்றுல பாலன் கிரெயின்ஸ் பறந்துட்டு இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டிக்மா வந்து வில் பி எக்ஸ்போஸ் டு த ஏர். அப்போ அப்படியே அந்த காற்று ஸ்டிக்மாவில் படும்பொழுது இந்த பாலன் கிரெயின்ஸ் போய் ஸ்டிக்மாவில் பட்டா there is pollination. ஓகே, ஸோ அப்போ காற்று என்னோட பாலன் கிரெயினை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பாலன் கிரெயின் இருந்தால் this is possible? everyone, என்ன மாதிரி இது இருந்தால் இட் இஸ் பாசிபிள்? லைட்டாக இருக்கணும், அப்போ தான் என் காற்று தூக்கிட்டு போக முடியும். ஒரு 4 டன்னுக்கு இருந்ததுன்னா பாலன் கிரெயின் எப்படி என் காற்று தூக்கிட்டு போவோம்? கரெக்டு தானே? ஸோ
it has to be light, it has to be non-sticky. காத்துல அப்படியே பறக்கும் போது எங்கேயாவது it should not go and மாட்டிஃபை. ஸோ ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கும். ஸோ ட்ரையாக லைட் வெயிட்டாக ஜாலியாக பறந்து போகிற டைப்பில் இருக்கிற மாதிரி பாலன் கிரெயின்ஸ் தான் விண்ட் பாலினேஷனுக்கு சரிப்பட்டு வரும். ஓகே, ஸ்டேமன்ஸும் வெல் எக்ஸ்போஸ்டாக இருக்கணும். அப்போதான் காற்று அடிக்கும்பொழுது அப்படியே பாலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்ணி தூக்கிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்டிக்மாவும் அதே மாதிரி லைட்டாக வெளியே எக்ஸ்போஸ் ஆகி இருக்கணும். ஸோ லார்ஜ் ஃபெதர் மாதிரியான ஸ்டிக்மா. ஸோ ஸ்டிக்மா பெருசாக இருந்தால் தான் என் காற்று அடிக்கும் போது இத்தினோண்டு பாலன் இருந்தாலும் லவக்கடி பிடிச்சிக்க முடியும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ நல்ல பெரிய ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கணும். அண்ட் if you see corn, tassels of corn வந்து is an example. ஸோ அதோடைய ஸ்டிக்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஃபுல்லாக இட் வில் பி லைக் அ ஃபெதர். ஸோ காற்று போகிற போக்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாலன் கிரெயின் வந்து இட் வில் பாலினேட் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி ஒரு செட்டப் இஸ் தேர். ஓகே, கிளியர் எவ்ரி ஒன்? So single ovule in each ovary and numerous flowers packed into a inflorescence. நம்ம இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஏன்? பிகாஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும்பொழுது எல்லா ஸ்டிக்மாவும் ஒன்றா ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக போகிற போக்கில் ஏதாவது 1-2 ஸ்டிக்மாவில் வந்து பாலினேஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் ஃபேக்டருக்காக தான். ஓகே, திஸ் இஸ் பாலினேஷன் பை விண்ட். எக்ஸாம்பிள் யாரு? கார்ன் காப். Okay, so remember the photo, remember that wind pollination, we have corn as an example. Now next is water. Okay, water na hydro energy, hydro ellame hydro na thanni. Okay, that we all know. So hydrophily idu nyabam vechikkiradhu tough kedaiyadhu. Okay, it's very easy. So hydrophily la thanni edutittu ponom appadina mostly this is seen in monocotyledons. Okay, appo thanni edutittu ponom sonna இட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, இவங்க வந்து தண்ணி மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், அண்டர் வாட்டரில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஹவ் ஆர் தே ஹேப்பனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபிலின்னு பார்த்தோன்னா வி ஹேவ் வேலிஸ்னேரியா ஹைட்ரில்லா, ஃப்ரெஷ் வாட்டருக்கு. மெரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அ சீ கிராஸ் கால்ட் ஜாஸ்டரா. இவங்க எல்லாருமே தண்ணியை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. பட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்டரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் இந்த கேமீட்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஓகே, அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து கரெக்டாக தண்ணியோட சர்ஃபேஸில் முங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் என்னோட தண்ணி லெவல். ஓகே, திஸ் இஸ் மை தண்ணி லெவல். இங்கே வந்து என்னோட பூ இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே வந்து என்னோட பாலன் கிரெயின் சர்ஃபேஸில் வருது அப்படின்னு சொன்னால் எப்படியும் பாலினேஷனுக்கு there is a chance. Correct? That is what happens here. Alright. Now whereas வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா okay, that's what I meant for surface of water. Okay, which is seen in Vallisneria. Now what we are saying is Zostera மாதிரியான இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is completely submerged. என்னோட பூ வந்து will be completely submerged in the water. Okay, completely submerged in the water. Now long ribbon மாதிரியான ஓகே ரிப்பன் லைக் பாலன் கிரெயின்ஸ் வந்து இருக்கும் அங்கே. ஸோ அந்த பாலன் கிரெயின்ஸ் வந்து தண்ணியோட இட் வில் பி ஸ்விம்மிங் அண்ட் இட் வில் பி கம்மிங் அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து இட் வில் கம் அண்ட் பாலினேட் த ஃப்ளவர். ஓகே, இஸ் தட் கிளியர்? டோன்ட் வரி தினேஷ், அதுக்காக தான் கிளாஸ் எடுக்கிறோம். நீங்கள் இப்போ ஆரம்பித்தாலும் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஆரம்பிங்க, அதான் எனக்கு வேணும். ஓகே, இல்லை ஸ்ரீ ஹரிஷ், யூஸ்வலாக ஸ்டிக்கிக்கு தான் கோட்டிங் தேவை. ட்ரையாக இருக்கணும்னா கோட்டிங் இல்லாமல் இருந்தாலே அது ட்ரையாக தான் இருக்கும். ஓகேவா? கார்ன் காப்ல டாசல்ஸ் வந்து ஃபீமேல், பிகாஸ் அதுதானே வந்து ஃபெதரி ஸ்டிக்மாவாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்மா தான் வந்து வில் கேட்ச் த பாலன் கிரெயின். தட் வில் பி த ஃபீமேல் பார்ட். ஓகே, ஆல்ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பாலன் கிரெயின்ஸ் வந்து லாங் ரிப்பன் மாதிரியாக இருக்கும். நான் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஈரமாயிடக்கூடாது. ஸோ அந்த ஈரமாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் தான் வந்து அவங்கள சுற்றி ஒரு மியூசிலேஷனஸ் கவரிங் இருக்கும். ஸோ திஸ் வில் ப்ரொடெக்ட் த பாலன் கிரெயின். அது தண்ணியில் அப்படியே ட்ராவல் ஆகும்போது ஈரமாகி புசுன்னு கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக வேண்டி இட் வில் ஹாவ் அ கவரிங் அரவுண்ட் இட். இஸ் இட் கிளியர் எவ்ரி ஒன்? Okay, so pollination by water, like I told you, Vallisneria
is a very important example. So what is happening, female flower வந்து is மேல water surface வரைக்கும் it is coming. So அங்க வந்து என்னோட pollen grains வந்து சுத்தி வரும்பொழுது at some point my pollination will occur. Okay, fine. So now animals பத்தி பேசும்போது what do we call it? We call it entomophily. Okay, en entomophily ங்கிறது தான் வந்து is pollination by animals. So animals வந்து starting from bees, butterflies, இதெல்லாம் நம்ம வந்து Nat Geoலலாம் வந்து அழகா பார்த்துருப்போம். இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர்லலாம் பார்த்துருப்போம்ல, வண்டு பூ மேலே உட்காருறது, பட்டர்ஃப்ளை பூ மேலே உட்காருறது. ஸோ அவங்க சும்மா போஸ் கொடுக்கறதுக்கு உட்காரல, அவங்க ஆக்சுவலாகவே பாலினேஷனுக்காக வேண்டி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. ஓகே, ஸோ பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளைஸ், பீட்டில், வாஸ்ப், ant, moth, birds எல்லாம் கூட will perform pollination. Okay, so they are all common pollinating agents. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த பூ அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்து அங்கே வந்து உட்காந்து ஏதாவது ஃப்ரூட் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. பட் இந்த கேப்பில் அந்த pollen grains வந்து will stick to their body. ஓகே, திருப்பி இந்த மாதிரி ஒரு அழகா பூ இருக்கும்போது பூ அழகா இருக்கே, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. அங்கே போய் பார்க்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், அங்கே அவங்களுக்கு என்னமோ கிடைக்கும். பட் இந்த pollen grains அந்த ஸ்டிக்மா மேலே பாலினேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அழகா அட்ராக்டிவா பெரிய பூ ஆர் அழகான தேன், ஓகே இனிமையான தேன், இதெல்லாம் வந்து கொடுத்தாதான் இந்த ஆனிமல்ஸோ இல்லை இன்செக்ட்ஸோ வந்துட்டு போகும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி லார்ஜ் கலர்ஃபுல் ஃப்ரேக்ரன்ஸ், ஓகே நல்ல வாசனை இருக்கும், அப்போ தான் வந்து பேர்டோ பட்டர்ஃப்ளையோ வந்துட்டு போகும். அதே மாதிரி நெக்டர். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இவங்க வந்து தயாரிச்சாதான் அதுக்கு அட்ராக்ட் ஆகி ஒரு சில இன்செக்ட் பாலினேட்டர்ஸ் வந்து வில் கம். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து பூ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து ஏதோ ஒரு இன்செக்ட் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணும், அந்த சின்ன சின்ன பூ வந்து வில் பி அசெம்பிள்ட் as an inflorescence. அப்போ நிறைய பூ சேர்ந்து இருக்கும் போது யாரோ ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தெரியும், and other agents will come. Okay, so carpe diem biotic agents வந்து is only animals கண்ணா. So you don't have to study ஒவ்வொரு animalக்கான பேர்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். You just have to remember animals is nothing but entomophily which comes under biotic agents. அவ்வளோதான். ஓகே, கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் வரணும், பட்டர்ஃப்ளைஸ் வரணும், பீ வரணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி பெரிய கலர்ஃபுல்லான ஃப்ரேக்ரண்ட்டான நெக்டர் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கணும். பட் அதே இது வந்து லெட்ஸ் சே ஃப்ளைஸ், பீட்டில்ஸ், ஃப்ளைஸ்லாம் எங்கே வரும், நம்ம வந்து ஊசி போன சாப்பாடு, கெட்டு போன பழம், இதுக்கு தான் வரும். அப்போது வந்து அந்த மாதிரி பீட்டில்ஸ், ஃப்ளைஸ் எல்லாம் நம்பி இருக்கிற ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபவுலான ஆர்டர்ஸ் எல்லாம் இட் வில் ஸ்டார்ட் சிக்ரீட்டிங். அப்போ தான் இந்த மாதிரியான பூச்சியெல்லாம் வந்து நமக்கு பாலினேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இந்த ஒரு பேர்ட் வந்து அப்படியே ஒரு 1 செகண்டுக்கு உட்காந்துட்டு போகலாம். பட்டாம்பூச்சி வந்து அதே மாதிரி தான், நம்ம இப்படிங்கிறதுக்குள்ளே அது வந்து ஓடி போயிடும் இல்லையா? ஸோ இட் கேன் ஒன்லி ஸ்டே ஃபார் வெரி லிட்டில் டைம். அந்த டைம்லேயும் இந்த பாலன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பாடியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பக்கத்தில் இன்னொரு ஸ்டிக்மாக்கு போகணும் அப்படின்னா they need to be sticky in nature. Okay, also because அவங்க போய் இன்னொரு ஸ்டிக்மாவில் உட்காரும் போது அங்கே போய் ஒட்டிக்கிற தன்மையும் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, is that clear? So அதனால கண்டிப்பாக they have to be sticky. ஸோ இங்கே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, let's say தண்ணி அப்படின்னா ஈரமாயிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு மியூசிலிஜினஸ் கவரிங் இருக்கணும். காற்று அப்படின்னா அவங்க பறக்கணும். ஸோ ட்ரையாக லைட்டாக இருக்கணும். அதே இது ஆனிமல்ஸ் அப்படின்னா அவங்க பாடியில் ஒட்டிக்கணும். ஸோ ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் பாலினேஷன் பொறுத்து பாலன் கிரெயின் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஆல்ரைட், நவ் பாலன் ரிவார்ட். எதுக்கு பாலன் ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே அப்படி தானே, இப்போ நம்ம வந்து பாலினேஷன் நடத்துகிறோம் அப்படின்னா எதுக்காக அந்த பட்டாம்பூச்சி வந்துட்டு போகணும், எதுக்காக அந்த வண்டு வந்து போகணும், இட் ஹாஸ் டு கம் பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ரிவார்டு நம்ம கொடுத்தாதான் they will keep coming. அவங்க வந்துட்டே இருந்தால் தான் நமக்கு பாலினேஷன் கிடைக்கும். நமக்கு பாலினேஷன் கிடைச்சாதான் there is seed, there is the next generation that will happen, there is reproduction that will take place இல்லையா? So therefore they have to give some kind of a floral reward. So floral reward ன்னு சொல்லும்பொழுது என்ன, காமனாக நம்ம கொடுக்குற நெக்டர், நம்ம கொடுக்குற ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே ஒரு விதமான ரிவார்ட்.
ஆனா அதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி நெக்டர் அண்ட் பாலன் கிரெயின், சில பேர் பாலன் கிரெயின் சாப்பிட்டு கூட போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து இஸ் யூஷுவல். ஆனா சில பேர் வந்து முட்டை போடுறதுக்கு கூட இடம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஃபோஃபாலஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து, ஒரு ஃப்ளவர் வந்து அதுவே 6 அடிக்கு இருக்கும். ஓகே, இந்த 6 அடி பூ வந்து வில் கிவ் பிளேஸ் ஃபார் certain species to come and lay eggs. அப்போ அவங்க முட்டை போட்டுப்பாங்க, அதுக்கு பதிலாக நான் வந்து நீ என் பாலன் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரியான ஒரு ரிவார்ட் பேசிஸ் இஸ் தேர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் there is a species of moth and plant yucca. ஓகே, ஸோ இந்த யூக்கா பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத்தும் சரி யூக்காவும் சரி ஒருத்தர் இல்லாமல் அவங்க லைஃப் சைக்கிளையே கம்ப்ளீட் பண்ண முடியாது. இவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஹேஸ் டு கம் புட் சம் முட்டை அண்ட் திஸ் பர்சன் ஹேஸ் டு கிவ் பேக் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிவார்ட். பட் இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா 2 பேருமே எக்ஸிஸ்ட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் இஸ் சீன். ஓகே, ஸோ அது வந்து முட்டை போடுறதுக்கு திஸ் செடி, திஸ் பிளான்ட் வில் கிவ் பிளேஸ், அதோடைய ஓவரிலேயே பரவாயில்ல நீ முட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நீ எனக்கு வந்து பாலினேஷன் கொடு அப்படின்னு சொல்லி இட் வில் டூ. ஓகே, நான் ஒன்ஸ் சீட் எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு பாலினேஷன் ஆயாச்சு, சீட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, டெவலப் ஆக அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் டீசெண்டாக இந்த லார்வா என்ன பண்ணோம், தேங்க்ஸ்ப்பா முட்டை போட இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். ஓகேயா, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ரிவார்டு கொடுத்து இந்த அனிமல்ஸ் வந்து இஸ் helping in pollination. Okay, is that clear? Now coming to the outbreeding devices. Okay, so outbreeding devices na enna, na already sonna madri ஒரு autogamous செடி, அதாவது எப்போவுமே செல்ஃப் பாலினேஷன் நடக்கிற ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கிற பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து என்னோட ஆந்தரும் அங்கே தான் இருக்குது, ஸ்டிக்மாவும் அங்கே தான் இருக்குது. என்னதான் நான் பூவை திறந்து வச்சாலும் 2 பேரும் அங்கேயே இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக ஃபர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டா? அப்போ இதே மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா what happens at some point in time there will be inbreeding depression, there will be lack of variation. அப்போ கடைசியில் வந்து there is no growth in the species அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போது நம் தலைமைக்காக வேண்டி எப்படியாவது நம்ம கிராஸ் பாலினேஷன் தான் பண்ணணும், அவுட் ப்ரீடிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் what happens? Now you may think, மேம் அவுட் ப்ரீடிங்னா என்ன மேம் சொல்கிறீங்க, பப்பாயா will mate with பப்பாயா தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, now there is a difference. Okay, even if you take for example dog. Okay, இப்போ நம்ம டாக்லேயே வந்து பார்த்தோம், ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்லேயே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஃபீச்சர்ஸ் வேரியேஷன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனதர் ஹியூமன் பீயிங்கோட இது அண்ட் ஃபீச்சர்ஸ். கரெக்ட்? ஸோ அதே தான் ஹேப்பன்ஸ் இன் பிளான்ஸ் ஆல்சோ. ஸோ ஒரே ஜெனட்டிக் காம்பினேஷனை திருப்பி 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 அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா தெர் இஸ் நோ ரீசன் வை திஸ் பிளான்ட் வில் எவர் grow. It will lead to a inbreeding depression. இதே இது அதே ஸ்பீஷீஸோட இன்னொரு பிளான்ட்னு சொல்லும்போது மேபி ஒரு டால் அண்ட் டுவார்ஃப் can come together, ஒரு ரவுண்ட் அண்ட் க்ரீன் can come together. ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் is only possible when there is a cross pollination. Okay, is that clear? So anyway, நாளைக்கு you will be doing principles of inheritance நினைக்கிறேன். So that time you will know இல்லையா, how many different recombinants can be produced, what are the different theories, எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி செல்ஃப் பாலினேஷன்லேயே வந்து டிப்ரெஸ் ஆகிறதுக்கு நம்மளே ஏதாவது ஒன்று டிவைஸ் பண்ணி நம்ம வந்து கிராஸ் பாலினேஷன் ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக வந்து தே அவாய்ட் சிங்க்ரோனைசேஷன். அப்படின்னா என்ன, ஸ்டிக்மா வந்து மெச்சூர் ஆகிற டைமும் பாலன் வந்து வெடிக்கிற டைமும் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஒருவேளை பாலன் கிரெயின் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும், ஸ்டிக்மா இன்னும் ரெடியாகவே இருக்காது. அப்போ ஸ்டிக்மா இஸ் நாட் ரெடி அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி ஈவன் இஃப் பாலன் கிரெயின் வில் கம் அண்ட் ஃபால், ஒன்றும் ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் அவாய்டிங் சிங்க்ரோனைசேஷன். ஆர் ஃபர்ஸ்டே ஸ்டிக்மா வந்து ரெடி ஆகிடும், ஸ்டிக்மா வந்து இஸ் அவைலபிள், இஸ் வயபிள் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் பாலன் ரிலீஸ் ஆகவே ஆகாது. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ அந்த மாதிரி சிங்க்ரனைசேஷன் அவாய்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டிக்மா வந்து இஸ் சம்வேர் வெரி டால், பட் என்னோட ஆன்தர்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருந்தது, இஸ் வெரி ஷார்ட் அப்படின்னு சொன்னால் என்னதான் என்னோட போலன் வந்து ரிலீஸ் ஆனாலும் இட் cannot go and reach the stigma. ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பொசிஷனல் டிஃப்ரென்ஸ் கொடுத்து இட் வில் ஹெல்ப் இன் அவாய்டிங் செல்ஃப் pollination. Self incompatibility ஒரு டாபிக் இருக்கு, wherein what happens, என்னுடைய செல் வந்து என்னோட ஃப்ளவர் வந்து இஸ் ஸோ
ஸோ அவேர் நம்மளோட பாலன் கிரெயின் எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ நல்லா தெரியும். அது பர்பஸாக இந்த பாலன் கிரெயின் நம்ம ஸ்டிக்மா மேலே விழுந்தா மட்டும் அவனுக்கு என்ட்ரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உஷாரா it will not allow its own pollen to come and fertilize the self ovule. Understood? Is it clear? So adan self incompatibility. Other thing is production of unisexual flowers. Na rendu veriyum ore flower la vechadane nee self pollination பண்ணுவே. நான் வேற வேற flower ஆ பிரிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவே அப்படினு it will produce unisexual flowers. Okay? So இந்த மாதிரியான mechanisms யூஸ் பண்ணி நம்மளோட plant வந்து will choose to undergo cross pollination. Okay, I hope this was clear pasangla. Now coming to the pollen-pistil interaction. Now இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே are pre-fertilization events. Okay, so pre-fertilization event அப்படினா என்ன? First ரெண்டு இடத்துலயுமே என்னோடைய yeah, I'll come to that, Sridhar. So, ரெண்டு இடத்துலயுமே என்னோட gametes have to be formed. Okay, after gametes are being formed, what has to happen? In the transfer has to happen, which is the pollination. Now, transfer ஆனதுக்கு அப்புறம், okay, you all know that the structure of carpel எப்படி இருக்கு? எனக்கு வந்து இங்க ஸ்டிக்மா இருக்கு, ஸ்டைல் இருக்கு, ஓவரி இருக்கு, my ovule-க்கு உள்ள embryo sac is somewhere here. அப்போ இந்த பிஸ்டலும் pollen grains-உம் interact பண்ணி இது all the way இங்க வரைக்கும் வரணும். வந்த அப்புறம் தான் there is fertilization. Okay, so இது வரைக்கும் everything is a pre-fertilization event. Okay, so what is happening in the ஒரு pollen-pistil interaction-ல? Like I told you, right type ஆன pollen-ஆ இல்லையா, இது வந்து கரெக்டான நம்ம ஸ்பீஷீஸ் பாலனா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு சில இன்டராக்ஷன்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். ஓகே, இன் கேஸ் அது ஒரு ராங் பாலனாவோ இல்லை வேற ஸ்பீஷீஸோடது, பப்பாயா மரத்து மேலே வாட்டர் மேலனோட பாலன் நீங்கள் கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா எப்படி பப்பாயா மரம் வந்து வாட்டர் மேலன் கொடுக்கும்? இட் கேன் நாட் கிவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த பிஸ்டலுக்கு பாலன் நம்ம ஸ்பீஷீஸா இல்லையா, ஓகே, இது நம்ம எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு கம்பேட்டபிலிட்டி சென்ஸ் வந்து அதுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இட் கேன் டிசைட் இஃப் இட் இஸ் கம்பேட்டபிள் ஆர் நாட் கம்பேட்டபிள். ஓகே, ஸோ ஒரு நல்ல ரைட் டைப்பான பாலன், இது என்னோட இனத்தோடது, என்னோட பாலன் கிரெயின் தான் இது, ஐ கேன் ஆக்செப்ட் திஸ் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா வாட் வில் இட் டூ? இட் வில் ப்ரோமோட் certain post pollination event. Okay, it will accept the pollen first. அதை முதல்ல accept பண்ணிக்கிட்டு post pollination event என்னலாம் நடக்கணுமோ அதை allow பண்ணும். Suppose அந்த மாதிரி it does not happen, yes, very good Sridhar, rightly said, அந்த chemical dialogue நடக்கல அப்படின்னா it is rejected. Okay, it will reject the pollen, it will not allow, அதாவது இந்த ஸ்டிக்மா வந்து இந்த டியூப் ஃபார்ம் பண்ணி உள்ள வரத்துக்கு it will not give a passage at all. அப்போ automatically my particular pollen will be rejected. Okay, so in the ability of the pistil to recognize pollen and அதை வந்து accept பண்றதோ reject பண்றதோ வந்து is a continuous dialogue. So அதுதான் வந்து pollen-pistil interaction. இது கிளியர் பசங்களா? ஸோ எல்லா ஸ்பீஷீஸ் எந்த பாலன் கிரெயின் வந்தாலும் ஜெர்மினேட் ஆகுங்கிறது கிடையாது. ஒரு பாலன் அதோட ஸ்பீஷீஸோட பாலன் கரெக்டான பாலனாக இருந்தால் மட்டும்தான் இட் வில் ஜெர்மினேட் இன் த ஸ்டிக்மா. ஓகே, ஸோ இந்த ஒரு கம்பேட்டபிள் பாலினேஷன் நடக்கும்போது, ஓகே, எல்லாம் ஓகே, இந்த பாலன் கிரெயின் எனக்கு ஓகே, நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன்? இட் வில் ஜெர்மினேட் ஆன் த ஸ்டிக்மா. ஒரு போலன் டியூப் வந்து இஸ் ரிலீஸ்ட். ஓகே, இந்த போலன் டியூப் வந்து என்ன ஆகும்? அப்படியே என்னோட பாலன் கிரெயின்ல இருக்கிற கான்டென்ட், யார் உள்ள இருக்கிற கான்டென்ட், என்னோட இந்த ஜென்ரேட்டிவ் செல் இருக்கு இல்லையா, அது வந்து வில் ஃபால் இன்சைட். ஸோ அந்த ஒரு டியூப்ல வந்து இட் வில் பிரிங். நான் இந்த டியூப் வந்து இட் வில் க்ரோ அண்ட் நான் காமிச்சா மாதிரி இட் வில் கம் ஆல் த வே அண்ட் என்டர் மை எம்ப்ரியோ சாக். ஓகே, ஸோ இந்த ஒரு கட்டத்தில் சப்போஸ் நான் சொன்னேன் இல்லையா,
60% plants வந்து will release the pollen grain 2 cell stageல அப்படின்னு. அப்போ ஓகே நமக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு, கேட் பாஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த pollen tubeல வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லயே what will happen? இந்த ஒரு pollen grain வந்து will divide and form the 2 male gametes. Okay, so 2 cell stage அப்படின்னா வெறும் ஒரு vegetative cell ஒரு generative cell. அந்த generative cell has to now form the 2 male gametes. So அந்த male gametes வந்து இந்த ஸ்டேஜ்ல it will make it. Okay, but suppose 3 cellயே இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, 2 gamete already இருக்கு, அவங்க பாட்டுக்கு they will follow the path and they will come inside. Okay, is that clear everyone? So நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த pollen tube வந்து ஓவரி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா it will enter the ovule. எங்க என்டர் ஆகும்? மைக்ரோபைல். மைக்ரோபைல் is our opening. அந்த மைக்ரோபைல் வழியா என்டர் ஆன உடனே it has to meet the bodyguard. யார் bodyguard? synergid. Okay, so synergid பார்த்ததுக்கு அப்புறமா it will say சரிப்பா எனக்கு வழி சொல்லு, எங்க இருக்கு எக் அப்படின்னு கேட்டோடனே அதோட filiform apparatus வழியாக it will enter the it will get entry over there, it will reach the egg cell. Okay, is that clear everyone? I hope it's clear. Yes, so pollen-pistil interaction is what is happening பசங்களா. 2 செல் ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா அது கரெக்டா pollen டியூப்ல என்டர் ஆகும்பொழுது இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து 2ஆ பிரிஞ்சு 2 மேல் கேமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. Okay, is that clear? ஸோ அது வந்து இட் வில் கம் அண்ட் என்டர் ஒரு சினர்ஜிட் வழியாக ஏதாவது ஒரு பாடிகார்டை மீட் பண்ணி அவங்களோட ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் வழியாக இட் வில் கெயின் ஆக்சஸ் டு த இன்சைட்ஸ். திஸ் இஸ் த pollen-pistil interaction. Is it clear everyone? Okay, so in the pre-fertilization events இது வரைக்கும் நடக்கும். Okay, but fertilization eventக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன்னா என்ன? அதாவது ஓகே இவ்வளோ நேரம் மேம் நீங்கள் சொன்ன கதை எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷனில் நம்ம நடக்கக்கூடிய கதையை தான் நம்ம பேசணும். பட் லெட்ஸ் சே எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டரில் படிக்க போகிற மாதிரி நான் தான் சயின்டிஸ்ட்டு, எனக்கு ரவுண்டான க்ரீனான ஒரு சீடு இருக்கிற பிளான்ட்டை ரிங்கிள்டான எல்லோவான பிளான்ட் இருக்கிற சீடு இருக்கிற பிளான்ட்டோட எனக்கு கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும்? artificially முடியும். Okay, so that is what we call as an artificial hybridization. எதுக்கு மேம் artificial hybridization பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவைப்படுற குவாலிட்டிஸ் இருக்கிற பிளான்ட்ஸை ஒன்று சேர்த்து ஒரு புது பெட்டரான ஒரு குவாலிட்டி இருக்கிற ப்ராடக்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலோ அல்லது எனக்கு தேவையில்லாத ஒரு இதை எலிமினேட் பண்ணிட்டு பெட்டர் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கோ எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் உதவும். ஓகே, ஸோ வாட் am I going to do in this அப்படின்னு பார்த்தா நான் வந்து ஸ்டிக்மாவை ஐ வில் ப்ரொடெக்ட் ஃப்ரம் எனி ஃபார்ம் ஆஃப் அன்வான்ட் பாலினேஷன். ஓகே, அண்ட் சப்போஸ் அது வந்து ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னா அப்போ அந்த ஃப்ளவருக்குன்னு ஆல்ரெடி எனக்கு ஆந்தர் இருக்கும், ஆல்ரெடி அதுக்கு ஸ்டிக்மா இருக்கும். அப்போ அந்த ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மா வந்து பாலினேட் ஆகிடுங்கிறதுக்கு எந்த விதமான உறுதியும் இல்லை. அதனால அந்த ஆந்தரை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். Okay, so bisexual flower நான் வந்து I will cut the anthers so that cross pollination நடக்காது. And second thing என்ன, I have to protect the stigma so that அந்த ஃப்ளவரில் வந்து எனக்கு தேவையில்லாத எந்த ஒரு பாலனும் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, that's it. Very good. So ரெண்டு விதமான டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் emasculation. ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவராக இருந்தது அப்படின்னா அவசியம் நமக்கு அந்த ஆந்தர்ஸை ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ வாட் வி டூ இஸ் we will cut the anther, we will remove it. It is called as emasculation. ஓகே, இமாஸ்குலேஷன் பண்ண உடனே நமக்கு ஒரு ஃபீமேல் ஃப்ளவர் கிடச்சிடும். நான் இந்த ஃபீமேல் ஃப்ளவர் வந்து வேற ஒரு பாலன் நம்மளை கேட்காம வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால what do we do? அது மேலே ஒரு பேக் போட்டு ஒரு பட்டர் பேப்பர் மாதிரி போட்டு அதை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ அது பேக் போட்டு கவர் பண்ணுறதுனால திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பேக்கிங். ஓகே, இஸ் தட் கிளியர்? அதுக்கப்புறம் நமக்கு எந்த மேல் பிளான்ட்லேருந்து பாலன் வேணுமோ அந்த பாலனை நம்ம எடுத்துகிட்டு வந்து we can dust it on this stigma. நம்மளே அந்த பாலன் கிரெயின்ஸை ஸ்டிக்மா மேலே போட்டோம் அப்படின்னா ஸ்டிக்மா will accept it. அந்த பேக்கை திருப்பி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்குள்ளே எவனாவது புந்து தானே என்ன பண்ணுறது? அதனால பேக் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா artificial pollination will take place. Okay, clear everyone?
So how is artificial hybridization happening? First bisexual இருந்தா emasculation, cut the anther, அப்புறம் bag it, cover the stigma. Then நமக்கு பிடிச்ச pollen grain வந்து இது மேல வந்து dust பண்ணிட்டு திருப்பி கவர் பண்ணிட்டோம்னா artificial pollination will happen. Okay, so artificial hybridization மூலியமா தான் வந்து we are able to make நிறைய புது yields, நிறைய புது breeds, நிறைய experimentation வந்து we are able to do. Like you see here, அவங்க வந்து பேக் பண்ணியிருக்காங்க ஸ்டிக்மாவை and ஒரு ஆர்டிஃபிஷியலாக நமக்கு பிடிச்ச pollen grain அது மேலே டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Okay, this is the process of artificial hybridization. Now, coming to double fertilization. So இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன? Pre-fertilization event. Okay, இப்போ நாம பார்க்க போறது is actual fertilization. Okay, so now who is coming in? Two male gametes are coming in. Correct? So two male gametes are coming in. ரெண்டு male gamete வரும்பொழுது நமக்கு egg cell எத்தனை இருக்கு? ஒரே ஒரு egg cell தான் இருக்கு. So egg plus ஒரு male gamete சேர்ந்து it will form a zygote. Okay, so ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி ரெண்டு gametesum ஃபியூஸ் ஆகி it will form a zygote. Okay, இதுக்கு பேர் என்ன? This is called syngamy. Syngamy na என்ன? என்னோட egg is fusing with a male gamete to produce a zygote. All right, this is ஒரு process. But இன்னொரு ஒரு gamete வந்ததே, இவன் என்ன பண்றது? ஒரே ஒரு egg cell தான் இருக்கு, நான் அதை இந்த gameteக்கு கொடுத்தாச்சு. அப்போ இன்னொரு gameteக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ ஆன்டிபோடல்ஸ் தனியா பிரிஞ்சு ஒரு ரூம்ல இருக்காங்க, சினர்ஜிட்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல இருக்காங்க. இங்க ஃப்ரீயா ரெண்டு பேர் சுத்திட்டு இருக்காங்களே, அவங்க யாரு? Polar nuclei. Okay, so polar nuclei will now fuse. ரெண்டு polar nuclei இருக்கா, அந்த ரெண்டு polar nuclei சும்மா இருக்கிறதுக்கு இன்னும் கம்பெனி கொடுறா அப்படின்ட்டு we will fuse it with one male gamete. So polar nuclei plus ஒரு male gamete together will fuse to form an endosperm. Okay, it will form an endosperm nuclei. So what is an endosperm nuclei? எனக்கு ஆக மொத்தம் 3 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு endosperm cell is produced. Is it clear everyone? Yeah, so ஒரு பக்கம் syngamy is happening, இன்னொரு பக்கம் இங்க polar nuclei ரெண்டு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. So 2 plus 1 is 3. So this process I will call as triple fusion. Okay, so triple fusion is happening and as a result எனக்கு ஒரு endosperm cell கிடைக்குது and இங்க syngamy is happening as a result of which zygote கிடைக்குது. Correct? Is everything clear? So as a result ரெண்டு fertilizations are happening, syngamy as well as triple fusion. அதனால தான் this whole process is called as double fertilization. Is it clear பசங்களா? So fertilization processல yes, I am coming to endosperm 3 Ambika. I will tell you endosperm oda வேலை என்ன நான் சொல்றேன். Okay, so inga what is happening? Syngamy is happening, my egg cell fusing with the male gamete. Triple fusion is happening, ரெண்டு polar nuclei with the இன்னொரு male gamete. So as a result endosperm cell is formed. Okay, so syngamy and triple fusion சேர்ந்து நடக்கிறதுனால I call this as double fertilization. Okay, so post fertilization event. Okay, நம்ம double fertilization முடிஞ்சாச்சு. Post fertilization event என்ன அப்படின்னா first endosperm formation. Okay, இப்போ இந்த endosperm ஓட function என்ன அப்படின்னு சொல்லி திரியாம்பிகா கேட்டாங்கல்ல. It is mainly to give nourishment. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நிறைய நியூக்ளியா இருந்துச்சு அப்படின்னா it is always good to give nourishment. அப்போ டாபிட்டம்லயும் நமக்கு நிறைய நியூக்ளியா இருந்தது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து எண்டோஸ்பெர்ம்ல it is a triple nucleate, triploid conditionல இருக்கிறதுனால what happens? This will nourish the embryo. Okay, so அப்போ post fertilization முடிஞ்ச உடனே என்னென்ன ஈவெண்ட் நடக்கும்? First endosperm has to form. அப்போ அந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் பண்ணோம்ல ட்ரிபிள் ஃபியூஷன்ல வந்து நம்ம வந்து ஒரு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் ஃபார்ம் பண்ணோம்ல, கால்ட் ஆர் எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியை whatever.
Okay, so in the primary endosperm நம்ம வந்து triple fusion மூலியமா form பண்ணோம்ல, this will further divide by mitosis and ஒரு triploid endosperm tissue வர மாதிரி it will keep dividing. Okay, so இவங்களோட டிவிஷன்ல என்னுடைய இந்த ட்ரிப்ளாய்டு நியூக்ளியஸ் இருக்குல்ல, நான் இப்போ இந்த 2 போலார் நியூக்ளியை பிளஸ் மேல் கேமீட் சேர்ந்து இட் பிகேம் அ ட்ரிப்ளாய்டு. இந்த ட்ரிப்ளாய்டு செல் வந்து வில் கீப் மல்டிப்ளைங். ஆனால் செல் வால் ஃபார்மேஷன் ஆகாது. ஒரு மல்டி நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரொடியூஸ்ட். Okay, multinucleate ஆன endosperm will keep dividing. அதுதான் முதல் event, which is endosperm formation. Okay, is it clear? Then I have embryo formation. So nourish பண்றதுக்கு endosperm ரெடியா இருக்கு அப்படின்னா அப்போ actual zygote தான் வந்து will have to grow into ஒரு புது plant. அப்போ embryo வந்து will start developing inside the cell. Clear? Then வந்து பாத்தீங்கன்னா seed formation has to take place. So seed formation அப்படின்னு வரும்பொழுது 2 விதமான seeds இருக்கு பசங்களா. We have non-albuminous seed and albuminous seed. Now endospermலயே வந்து ஒரு விஷயம் I want to tell you is தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் பார்த்துருக்கீங்களா பசங்களா? Everybody, have you all seen தேங்காய்? எல்லாருமே தேங்காய் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ தேங்காயில் வந்து நம்ம இளநீராக இருக்கும் பொழுது இல்லை சம்டைம்ஸ் தேங்காய் உடைக்கும் போது வாட் டு வி கெட், ஒரு தண்ணி வரும், நமக்கு அந்த இளநீர் கிடைக்கும், தேங்காய் தண்ணி கிடைக்கும்ல. வாட் இஸ் திஸ் தேங்காய் தண்ணி? இட் இஸ் நத்திங் பட் எண்டோஸ்பெர்ம், மல்டி நியூக்ளியேட்டான எண்டோஸ்பெர்ம். அதனால தான் சொல்லுவாங்க இளநீர் குடிக்கிறது சம்மர் சீசனுக்கு இல்லை ஜென்ரலாகவே நியூட்ரிஷனலி இட் இஸ் வெரி வெரி ரிச், இட் இஸ் வெரி குட். Okay, so it is very important that we we consume this அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி நியூக்ளியேட் ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், செல் வால் ஃபார்மேஷன் ஆகி இட் வில் ஃபார்ம் அ டிஷ்யூ. அதுதான் ஆக்சுவலா தேங்காயோடைய அந்த ஒயிட் கலர். ஓகே, ஸோ இஃப் யூ சி இளநீராக நீங்கள் வந்து குடிக்கும்போது அதில் தேங்காய் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப எலசா குட்டியாக லைக் ஒரு தின் ஃபில்ம் தான் இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் அதுவே தடியாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டில் போய் தேங்காய் வாங்குனீங்கன்னா அதோடைய கர்னல் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நிறைய ஒயிட் இது இருக்கும் இல்லையா. தட் இஸ் நத்திங் பட் லேட்டராக அது ஃபார்ம் பண்ணுற செல் வால் ஸ்ட்ரக்சர். இஸ் இட் கிளியர் எவ்ரிஒன்? Is it clear? So if you see ஒரு albuminous seedல என்ன ஆகும் அப்படின்னா endosperm மிச்சம் இருக்கும். என்னோட ஜைகோட் ஃபார்ம் ஆகி அது வந்து இட் வில் க்ரோ, இட் வில் ஃபார்ம் an embryo. அப்போ கூட என்னோட எண்டோஸ்பெர்ம் வந்து கொஞ்சம் பாக்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வளர்ந்த தேங்காயை நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அந்த தேங்காய்க்குள்ள ஐ ஸ்டில் ஹாவ் எண்டோஸ்பெர்ம் தட் இஸ் லெஃப்ட். என்னோட தேங்காய் இஸ் ஸ்டில் லெஃப்ட் இல்லையா. அது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நட்டு வைக்கும் பொழுது இட் வில் யூஸ் இட் ஃபார் க்ரோத். இஸ் இட் கிளியர்? பட் இதே வந்து ஒரு சில இது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் நட். ஓகே, கிரவுண்ட் நட் ஆர் பீ பிளான்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெசிடுவல் எண்டோஸ்பெர்மே பாக்கி இல்லை. வளரும் போதே ஃபுல்லாக சாப்பிட்டு தாங்க வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் முழுசாக வழிச்சிடும் அது. ஓகே, ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் அ நான் ஆல்புமினஸ் சீட். இஸ் இட் கிளியர் எவ்ரிஒன்? ஸோ ஒரு ஆல்புமினஸ் அண்ட் நான் ஆல்புமினஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? எண்டோஸ்பெர்ம் பாக்கி இருந்தால் அது ஆல்புமினஸ், எண்டோஸ்பெர்ம் பாக்கியே இல்லை அப்படின்னா இட் இஸ் நான் ஆல்புமினஸ். அவ்வளோதான், சரியா? All right, then after seed formation we also have fruit formation. Okay, so fruit formationல இந்த ஓவரி இருக்குல்ல, ஓவரி வந்து அதுக்கு உள்ள சீட்ஸ் இருந்தது அது ஓகே, பட் இந்த ஓவரி வந்து இட் வில் டர்ன் இன்டு அ ஃப்ரூட். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போது ஊர் சைட்லாம் வந்து இஃப் யூ சி இந்த மரம் வச்சுருக்கிறவங்க சம்டைம் மான் தோப்புலாம் இருந்தது அப்படின்னா யூ வில் சி தட் அழகாக பூ ஸ்டேஜ் வரும், பூவாக இருக்கும் ஃபுல் ட்ரீ, அப்புறம் திடீர்னு பூவெல்லாம் கீழே விழுந்துடும், ஆல் பழமாக இட் வில் ஸ்டார்ட் காச்சிஃபைங். ஸோ ஃபஸ்ட்டு காயாகி இட் வில் ரைப் அண்ட் இட் வில் ஃபார்ம் அ ஃப்ரூட். Clear everyone? So இதுதான் all the post-fertilization events that we have. Okay, so endosperm form ஆகணும், embryo form ஆகணும், seed form ஆகணும், fruit form ஆகணும். All these processes have to take place. Okay, I hope that's clear பசங்களா.
Yeah, so for post-fertilization eventல ஒரு பூல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலெக்ஸ், கொரோலா, ஸ்டைல், ஸ்டிக்மா, ஆண்ட்ரோஷியம் இது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். அதனால எல்லாமே விழுந்துரும். ஓகே, தென் ஓவரி வில் கெட் கன்வெர்டட் டு த ஃப்ரூட். ஓவரியோட வால் வந்து வில் கெட் கன்வெர்டட் டு அ பெரிகார்ப். ஒரு தோல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் சம்டைம்ஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயரே வந்து ரொம்ப ஃப்ளெஷியாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம தோலோடையே சாப்பிடக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் குவாவா வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு சாப்பிடணுங்கிற அவசியம்லாம் இல்லை, தோலையும் சேர்த்து சாப்பிடலாம் இல்லையா. ஸோ பெரிகார்ப் இட் செல்ஃப் வில் பி ஃப்ளெஷி. ஸோ லைக் தட் கேஸ். இதே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடுவோம், தோலோட வி டோன்ட் ஈட் லைக் மோஸ்ட் மேங்கோஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எந்த பார்ட் வந்து பல்பிங்கிறது வந்து வித்தியாசம் இருந்தாலும் நமக்கு வந்து ஓவரி வால் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு அ பெரிகார்ப். அது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, எஸ் ஸ்ரீதர், கண்டிப்பாக மோனோகாட்டுக்கு மட்டும் அதோட எம்ப்ரியோக்கு நரிஷ்மெண்ட் தேவை இல்லையா, அதுவும் எண்டோஸ்பர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ரிமெம்பர் தட் தெர் இஸ் அ ரீசன் கால் த ஸ்கியூட்டெல்லம். I'll come to that. அதுதான் இஸ் தி காட்லிடன் இல்லையா, அதில் தான் வந்து there will be the remaining endosperm that is present. So it will nourish. Yes, I will be sharing it, Sanji. கம்யூனிட்டி லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், வந்து கம்யூனிட்டியில் சேர்ந்துக்கோங்க. எல்லாமே வந்து we will post it there. All PDFs எல்லாமே வந்து உள்ளே போட்டுருவோம் சரியா. All right, so then ovule வந்து becomes the seed. integument ovule சுத்தி இருந்தது, now it becomes the seed coat. okay, inner integument வந்து tegmen ஆயிடும் சீட்ல. அதுக்கப்புறம் மைக்ரோபைலாவே தான் இருக்கும். ஃபியூனிக்கல் வந்து becomes the stalk of the seed. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சீட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பப்பாயா எடுக்கும் போது போய் பாருங்கள், அந்த பப்பாயா வந்து ஒரு குட்டி இது மூலியமாக it will be stuck to the wall. so that is nothing but a funicle. okay, then நியூசெலஸ், செல்ல இடங்கள்ல அந்த நியூசெலஸ்ங்கிற டிஷ்யூ இருந்தது இல்லையா எம்ப்ரியோ சாக்கை சுற்றி, அது வந்து will still be persistent and that will be called as a perisperm. okay, அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் egg cell வந்து is actually becoming the zygote. synergids வந்து eventually they will disintegrate and disappear. okay, tegmenங்கிறது உள்ளார இருக்கிற ஒரு சீட் கோட் கணா, அவ்வளோதான். ஓகே, இட் இஸ் அன் இன்டர்னல் சீட் கோட். சீட் கோட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு லேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் a layer of the seed coat. all right, ஓகே, ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னவா மாறுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் will be easy for you to explain. now detailed talking about the endosperm development. so endosperm development வந்து பார்த்தீங்கன்னா will precede the embryo development. ஏன்னா எம்ப்ரியோ வளர ஆரம்பிக்கும் பொழுது இட் வில் நீட் சம் நியூட்ரிஷன் இல்லையா. அந்த நியூட்ரிஷனை யார் கொடுக்க போறா, எண்டோஸ்பர்ம் தான் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் எண்டோஸ்பர்ம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா தான் இட் வில் ப்ரொடியூஸ் த எம்ப்ரியோ. ஸோ பிரைமரி எண்டோஸ்பர்ம் செல் வந்து ரிப்பீட்டடாக டிவைட் ஆகி ஒரு எண்டோஸ்பர்ம் டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த PEN அதாவது பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் வந்து சக்சஸிவ் நியூக்ளியர் டிவிஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி ஃப்ரீ நியூக்ளியாக கொடுக்கும். லைக் ஐ செட் தேங்காய் தண்ணி. ஓகே, இட் வில் கிவ் ஃப்ரீ நியூக்ளியை. அது வந்து திஸ் embryo can completely consume or ஒரு சில இடத்துல வந்து it is used up during seed germination. நான் சொன்ன மாதிரி தேங்காயில் வந்து the endosperm is still retained. அதை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புதைச்சி வச்சிங்க அப்படின்னா அது முளைக்கிறதுக்கு வந்து it will use up all the endosperm and grow. okay, so first it will give rise to free nuclei. after that கொஞ்ச நாள் கழிஞ்சு கொஞ்ச நேரம் கழிஞ்சு தான் it will lead to cell wall development. ஓகே, ஸோ இப்போ தேங்காயில் வந்து தேங்காய் தண்ணியாக இருந்தது வந்து இட் இஸ் ஒன்லி த நியூக்ளியஸ். நிறைய ட்ரிப்ளாய்ட் நியூக்ளியஸ் இருக்குது தான் தேங்காய் தண்ணி. அது வந்து செல் வால் ஃபார்ம் ஆகி டிஷ்யூ செல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, லேயர் ஆஃப் செல்ஸ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் த ஒயிட் கலர் தேங்காய். ஓகே, ஸோ அதனால தான் இஃப் யூ சி கொஞ்சம் அதனால தான் தட்டி பார்த்து வாங்க சொல்லுவாங்க கரெக்டாக. ஏன்னா தண்ணி கொஞ்சம் இருந்தால் தான் இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இளமையான தேங்காய். கொஞ்சம் ரொம்ப முத்தி போன தேங்காயாக இருந்ததுன்னா ஒரு இம்மி வாட்டர் கூட இருக்காது, எல்லாமே would have formed the cell wall already. அவ்வளோதான் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட். ஓகே, ரைட், ஸோ தட் ஹேப்பன்ஸ் இன் த எண்டோஸ்பர்ம் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராசஸ் ஆஃப் இந்த ஒரு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்ளாய்டு ஜைகோட்லிருந்து எம்ப்ரியோஜெனசிஸ் மூலியமாக ஜைகோட் வந்து எம்ப்ரியோவாக மாறுது. ஓகே, ஸோ எப்படி மாறும், இந்த ஜைகோட் வந்து ஒரு
ப்ரோ எம்ப்ரியோ. ஓகே, இந்த எம்ப்ரியோக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோ எம்ப்ரியோவாக மாறி அந்த ப்ரோ எம்ப்ரியோ வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டாக நிறைய செல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு குளோபியுலர் ஸ்ட்ரக்சர் ஆகி அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் ஆகி தென் இட் ஃபார்ம்ஸ் அ மெச்சூரான ஒரு எம்ப்ரியோ. ஓகே, இந்த மெச்சூரான எம்ப்ரியோ வந்து வில் பி ப்ரெசன்ட் இன்சைட் தி சீட். நம்ம அந்த சீடை நட்டு வச்சு அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எம்ப்ரியோ வந்து ஜெர்மினேட் ஆகும். ஓகே, இன்ஃபேக்ட் இஃப் யூ சி அந்த கடல் சாப்பிடும்பொழுது இஃப் யூ சி அந்த பீனட்ஸில் வந்து அந்த எண்டில் லைக் இஃப் திஸ் இஸ் மை பீனட் அதுக்கு 2 ஹாஃப்ஸ் இருக்கும், 2த்துக்கும் நடுவில் வந்து ஒரு குட்டி ஒரு 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 நாட்ச் மாதிரி ஒன்று இருக்கும். ஹேவ் யூ ஆல் சீன்? கடலை சாப்பிடும் போது பார்த்துருக்கீங்களா பசங்களா? ஹேவ் யூ எவர் நோட்டிஸ்ட்? யா, ஸோ கடலை சாப்பிடும் போது அந்த 2 ஹாஃப் ஆஃப் த பீனட்டுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி ஒரு ஒரு நாட்ச் மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று இருக்கும். தட் இஸ் ஆக்சுவலி த எம்ப்ரியோ. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீடுலையுமே த எம்ப்ரியோ வில் பி ப்ரெசன்ட். அந்த சீடுக்கு கரெக்டான கண்டிஷன்ஸ் கொடுத்து அதை நம்ம வளர்த்தோம்னா அந்த சீடு வந்து எம்ப்ரியோ ஜெர்மினேட் பண்ணி ஒரு புது ஒரு ஒரு பிளான்ட் வந்து வில் பி அரைசிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் எம்ப்ரியோ. Clear? So adanal what is happening? Zygote is becoming pro-embryo is becoming globular structure in the heart shaped, adilende mature embryo. This is the way it goes. So zygote la irundhu ஒரு pro-embryo இதுதான், அதிலிருந்து ஒரு globular structure, அப்புறம் ஒரு heart shaped ஆன structure, then I have a mature ஆன embryo. So mature ஆன embryo ல தான் we have 2 distinct structures called என்ன? The radicle and the plumule. So plumule என்கிறது தான் will give rise to the shoot, whereas radicle will give rise to the root. Okay, so இந்த ஒரு fundamental mature embryo will develop from the zygote. Okay, so எக்ல இருந்து காமிச்சிருக்காங்க 2 செல் 8 செல் அப்புறம் globular அப்புறம் triangle வேற இருக்கு நடுவுல. You don't have to remember all that, but அதுக்கப்புறமா heart shaped, அப்புறமா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா it forms a mature ஆன ஒரு embryo. Okay, everyone? ரைட். ஸோ இந்த ஒரு மெச்சூரான எம்ப்ரியோவில் முக்கியமான விஷயங்கள் என்ன? அதாவது காட்லிடனோட ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த காட்லிடனல் ஆக்சிஸுக்கு மேல் பகுதி தான் நம்மளோட பிளூமியூல், ஆல்சோ கால் த எபிகாட்டில். ஓகே, எபிகாட்டில் ஆர் பிளூமியூல் இருக்கும். இட் வில் கிவ் ரைஸ் டு த ஷூட். அண்ட் கீழே வந்து யார் இருக்கா? ஐ ஹாவ் த ஹைப்போகாட்டில் விச் ஹேஸ் த ரேடிக்கல். எபிகாட்டில்ல plumule இருக்கும், ஹைப்போகாட்டில்ல ரேடிக்கல் இருக்கும். அண்ட் இந்த ரேடிக்கல் வந்து பாவம் அது ரூட் கீழெல்லாம் போய் அண்டர் கிரவுண்ட்லலாம் போய் வேதனைப்படணும்ல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷனாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் கேப் வந்து அதில் அட்டாச்சாக இருக்கும். ஓகே பசங்களா, திஸ் இஸ் வாட் ஐ செட். ஒரு சீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோவில் வந்து ஐ ஹாவ் இந்த எபிகாட்டில் ஹியர், சீட் கோட் இருக்கு, 2 காட்லிடன்ஸ் இருக்கு which will support the growth of my embryo. Okay, clear everyone? All right. So ஒரு monocot embryoக்கு நம்ம வரும்பொழுது okay, previously somebody asked me monocotsல endosperm இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. See, endosperm வந்து is present either way because என்னோட embryoக்கு support கொடுக்கறதே வந்து இந்த endosperm தான். So 100% சீடுக்கு வந்து my endosperm has to be there for the embryo. பட் அது மட்டும் இல்லாமல் சில பேரில் endosperm ரிமைனிங்காக இருக்கும், சில பேரில் endosperm ரிமைனிங்காக இருக்காது. சில பேரில் காட்லிடன்ஸ் பாக்கி இருக்கும், சில பேரில் காட்லிடன்ஸ் பாக்கி இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வரும். ஸோ இப்போ மோனோகாட்லிடனிக் எம்ப்ரியோ சொல்லும்போது, மோனோகாட் சொல்லும் போது ஒரே ஒரு காட்லிடன் தான் அவங்க கிட்ட இருக்கு. அந்த ஒரு காட்லிடன் பேரு ஸ்கியூட்டெல்லம். ஓகே, திஸ் வில் நரிஷ் அந்த இது நம்ம சீடை சோ பண்ணும்பொழுது அதோட growthக்கு வந்து this will extremely help in nourishment. Okay, so அங்க எப்படி நமக்கு ஒரு plumule and radicle, ஒரு epicotyl and ஒரு hypocotyl இருந்துச்சோ, இங்க வந்து we have the coleoptile அப்படிங்கிற ஒரு sheet on top of the plumule. Okay, is it clear everybody? So shoot apexக்கு சுத்தி we have a coleoptile. இது வந்து டெஃபினட்டா மோனோகாட்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசங்களா, சரியா? ஸோ இட் இஸ் பிரசன்ட் ஆன் த
a tip of the shoot apex called the coleoptile. And கீழே radical சுத்தி root cap இருந்தாலும் இன்னொரு ஒரு sheet இருக்காங்க called the coleorhiza. Clear everyone? So coleorhiza and coleoptile is present in the monocot embryo. So idhula vandu ஒரு single cotyledon is present which we call as the scutellum, and மிச்சது எல்லாமே same தான். It can have an endosperm, may not have an endosperm. So in the structure la endosperm is there. Okay, it is remaining. அது போக வந்து ஒரு single cotyledon இருக்கு, seed coat இருக்கும், all structures remain the same. Okay, is it clear? Sriyambika, Dipana, Devi, Celine, everyone? Okay. Now, coming to the seed, okay? So, we saw endosperm development, we saw embryo development. Now, seed formation அப்படின் பார்க்கும்பொழுது, இந்த ovule தான் வந்து is becoming a seed, இல்லையா? So, அது வந்து ஒரு albuminous seed-ஆ இருக்கலாம். Albuminous-னா என்ன? Endosperm வந்து பாக்கி இருக்கு. For example, wheat, castor, coconut, இதெல்லாம் வந்து என்ன, என்னோட endosperm பாக்கி இருக்கு இந்த seed. Okay, whereas non-albuminous or non-endospermic na, for example pea or groundnutல endosperm பாக்கி கிடையாது. Okay, there is no endosperm that is left. அதுதான் வந்து is the fundamental difference, and இந்த ரெண்டு விதமான seeds are possible. Now இந்த seeds வந்து favorable condition கொடுத்தா அவங்களால வளர முடியும், which is called as germination. But suppose அவங்களுக்கு favorableான condition கிடைக்கல அப்படின்னு சொன்னா they will enter dormancy. Okay, so dormancyல what happens, அவங்க பாட்டுக்கு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க 1000 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சீடை வந்து தட்டி எழுப்பினாலும் they will become a new seed. அது வரைக்கும் அசையவே இருக்காது. ஓகே, இது உயிரோட இருக்கா, அது செத்து போச்சா, அது கூட நமக்கு தெரியாது. ஓகே, அந்த அளவுக்கு இந்த சீட் வந்து can go into a resting phase. Okay, I will give you some examples also. Sometimes வந்து they even have found out 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்பீஷீஸோட சீடெல்லாம் வந்து they have gotten back, and அது வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கு, அது கண்டிஷன்ஸ் கொடுத்தா அது வளரும் அப்படின்ற மாதிரி தான் there are certain seeds that are there. Okay, now in the seeds வந்து what happens, seeds சுத்தி இருக்கிற ovary வந்து will now form fruits. Correct? So seed formation க்கு அடுத்து what is the other post fertilization event? We have fruit formation. So fruit formation ல வந்து பாத்தீங்க அப்படின்னா they develop from the ovary. So ஒரு சில fruits வந்து வேற யார் சப்போர்ட்டும் வேண்டாம், நான் ஓவரியை வச்சே ஃப்ரூட் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய fruits தான் வந்து are true fruits. Clear? So நார்மலா நம்ம பார்க்குற நிறைய fruits வந்து are true fruits. ஆனா ஒரு சில fruits வந்து சொந்தமா ஓவரி மட்டும் இல்லாம மச்சான் நீ வாயேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துல இருக்கிற தாலமஸா இருக்கட்டும் அந்த மாதிரியான பார்ட்ஸையும் சேர்ந்து they will include in their formation of a fruit. Okay, for example ஆப்பிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் இந்த இருக்கு, அது சுத்தி இருக்கிற ஓவரி இந்த இருக்கு. ஓகே, பட் இது எல்லாமே அதோடைய தாலமஸ். கிளியர்? ஸோ தாலமஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாரி பாஸ் உங்களை ஃப்ரூட்ஸா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால they are called false fruits. அதே மாதிரி இந்த கேஸ் ஆஃப் ஸ்ட்ராபெர்ரி ஆல்சோ வந்து சீட்ஸ் எல்லாம் வெளியில இருக்கும், if you all remember. Okay, and thalamus தான் வந்து forms the main fruit, so it is called as a false fruit. ஆப்பிளும் ஸ்ட்ராபெர்ரியும் ஆக்சுவலா ஃப்ரூட்ஸ் கிடையாது, they are false fruits. So true fruits இங்கிறது வந்து all your mango, நிறைய other fruits வந்து will be all your true fruits. Okay, that's about your fruit formation. Now there are certain parthenocarpic fruits. Parthenocarpic அப்படின்னா என்னன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஃபர்டிலைசேஷன் இல்லாமலேயே they become fruits. ஓகே, அதாவது நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், பாலினேஷன் நடக்கலை, சரி இது சரிப்பட்டு வராது, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரூட் தயாரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபர்டிலைசேஷனே நடக்காது. அப்போ ஃபர்டிலைசேஷனே நடக்கலை அப்படின்னா they do not have seeds. ஓகே, ஸோ பனானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலியமா கூட நம்ம வந்து we can produce it. அதுக்கு ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஒரு ப்ராப்பர் ஃபர்டிலைசேஷன் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃப்ரூட்ஸ் தட் கேன் ஃபார்ம் that do not form seeds, that are formed without fertilization are called parthenocarpic fruits, and in the process தான் we called as parthenocarp.
கார்பி. ஓகே, பனானால என்னைக்காவது நம்ம கொட்டை பார்த்துருக்கோமா? கொட்டையே பார்த்தது கிடையாது. பிகாஸ் தே ஜஸ்ட் ஃபார்ம் ஆன் தேர் ஓன். ஓகே, தட் இஸ் பார்த்தினோகார்பி. இதே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காது, ஆனா சீட்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, எப்படி? ஒரு சில டிப்ளாய்டு டிஷ்யூஸ் வந்து will contribute and as a result ஒரு seed is formed. Okay, seed is formed but there is no fertilization. அப்படிங்கிறது தான் is called apomixis. Is it clear பசங்களா? So apomixis வந்து it is asexual reproduction because fertilization நடக்கல, it is asexual. ஆனா ஒரு sexual reproduction மாதிரியே it will produce seeds. Is it clear? So for example, Asteraceae ல இருக்கிற ஒரு சில grasses வந்து undergo this apomixis. Okay வா? Clear everyone? Is it clear everyone? So apomixis na என்ன? seed இருக்கும் ஆனா fertilization இல்ல. பார்த்தினோகார்பினா என்ன? seedும் இருக்காது, fertilizationும் இருக்காது. Okay, அதுக்கு example banana. இங்க வந்து example வந்து is your grass. Okay, ஒரு சில species of Asteraceae. Okay. இல்ல ஸ்ரீதர், we cannot say that banana is a false fruit. False fruit na ovary இல்லாம நம்ம வந்து thalamus எல்லாம் help கூப்பிட்டு fruit form பண்ணாதான் it will become false fruit. Okay, இங்க வந்து ovary form பண்ணாலும் fertilization இல்ல, அதனால it becomes a parthenocarpic fruit. Okay, அது வேற category, இது வேற category. சரியா? Is it clear? So parthenocarpy na என்ன? There is no fertilization, அப்போ no seeds, அப்படியே டைரக்டா என்னோட ஓவரி வந்து will become a, I mean என்னோட ஓவரி will turn into a fruit. Okay, in case of apomixis sexual reproduction மாதிரியே ஒரு seed form ஆகும், ஆனா fertilization நடக்குதா? கிடையாது. Okay, so there is no fertilization but it produces seeds. Alright, then polyembryony அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே seedல ஒண்ணுக்கு அதிகமான embryo. Okay, for example in the case of orange, நிறைய citrusல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னை விட ஜாஸ்தியான embryos வந்து will be formed. This condition is called as polyembryony. So ஒரு சில citrus varieties, mango varieties எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில nucellar cells, யார் nucellar? embryo sac வெளியே இருந்தாங்கல்ல, nucellus அப்படிங்கிற செல், அந்த nucellar cells வந்து these cells will surround the embryo sac. அதுவும் சேர்ந்து வளர ஆரம்பிச்சு என்ன ஆகும்? என்னோட embryo sac உள்ள புகுந்து it will divide the embryo and as a result நிறைய குட்டி 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 embryos will be formed. Okay, is this clear? One more time apomixis repeat பண்ணுங்க. Apomixis na it is nothing but sexual reproduction மாதிரியே there is no fertilization. சரியா? பார்த்தினோகார்பி மாதிரியே there is no fertilization. ஆனா இந்த ப்ராசஸ்ல ஒரு சில டிப்ளாய்டு செல்ஸ் வந்து என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா மியோசிஸ் ஃபார்ம் பண்ணாம மைட்டோசிஸ்லயே ஓவியூல்ஸ் ஆயிடுச்சு, ஒரு அந்த மாதிரியான கேசஸ்ல என்ன ஆகும்? என்னோட ஓவியூல்ஸ் வந்து ஃபுல் சீடா டெவலப் ஆயிடும். Okay, because it is diploid already, it can develop into a seed. அது டைரக்டா ஒரு சீடா டெவலப் ஆயிடும். There is no fertilization. அவ்வளவுதான். Okay, Triambika, ஏன் இந்த confusion? See, I'll tell you. So apomixisல fertilization கிடையாது. Okay, இது வரைக்கும் புரிஞ்சுதா? பார்த்தினோகார்பி and apomixisல fertilization கிடையாது. This much you all understood everyone? Yeah. So இப்போ fertilization கிடையாது அப்படின்னு சொன்னா பார்த்தினோகார்பில பிரச்சனையே இல்லை, fertilization இல்லை, சீட் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பட் இன் apomixis என்ன ஆகும்னா என்னோட ஓவியூல்ஸ் வந்து will be diploid. ஏதோ ஒரு கோளாறுனால மேபி சரியா மியோசிஸ் நடக்கல ஆர் ரெண்டு செல்ஸ் திடீர்னு ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஃபார் சம் ரீசன் என்னுடைய ஓவியூல்ஸ் மே பி டிப்ளாய்ட். அப்போ டைரக்ட்லி தே கேன் பிகம் சீட்ஸ். கரெக்ட்? they can directly become seeds. So இந்த மாதிரி ஒரு சில rare cases என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில fruits வந்து apomixis வழியாக asexual reproduction தான், அவங்க வந்து fertilization ஆயிடுச்சுன்னு நினைச்சு they started becoming a fruit and என்னோட ovules-உம் diploid-ஆ இருக்கிற காரணத்தினால they form seeds. Okay, is that clear? So fertilization இல்ல,
பட் டிப்ளாய்ட் ஆன ஓவியூல்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் சீடும் சேர்ந்து கிடைக்குது. சீடு இருக்கு ஆனா ஃபர்டிலைசேஷன் இல்லை. ஸோ asexual reproduction that mimics a sexual reproduction. Sexual reproduction ஆன மாதிரியே there is a kind of a seed formation, ஆனா there is no fertilization that happened. That is apomixis. Clear now? அவ்வளவுதான். இதை பத்தி இதுக்கு மேல டீடைலா சொல்றதுக்கு it is not required in your syllabus. Okay, இதை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா full marks, don't worry. Okay, right. So polyembryony புரிஞ்சதா பசங்களா? So some nucellar cells can participate and as a result நிறைய embryos வந்து can be produced. Okay, now this is what I was telling you. இந்த ஒரு seed வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற அந்த டார்மென்சினால ஒரு சில சீட்ஸ் வந்து 10,000 years old. ஓகே, லியூபினஸ் ஆர்டிகஸ் அப்படின்னு ஆர்டிக் துறாலேருந்து தே ஹேவ் எக்ஸ்கவேட்டட் 10,000 வருஷம் பழைய சீட் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் க்ரோன், இட் இஸ் நாட் டைட், இட் இஸ் ஸ்டில் வயபிள். அது மட்டும் இல்லாமல் ஃபீனிக்ஸ் டெக்டைலிஃபெரா அப்படின்னு கிங் ஹெரால்ட்ஸ் பேலஸை அவங்க வந்து டெட் சி பக்கத்தில் எக்ஸ்கவேட் பண்ணும்பொழுது தே ஃபவுண்ட் திஸ் ஃபீனிக்ஸ் டெக்டைலிஃபெராவோட seeds, okay, which still claims to be a new this thing. Okay, I mean a rare species and a dead species நம்ம வந்து அது இது பண்ணலாம் அப்படின்ட்டு. polyembryony is nothing kana. polyembryony la what is happening, nucellar cells வந்து embryo sac பக்கத்துல சேர்ந்து divide ஆக ஆரம்பிச்சு இந்த embryo sac உள்ள they will try to grow with the embryo sac. அப்ப என்ன ஆகும்னா இந்த nucellar cells ஓட சேர்ந்து நிறைய embryos form ஆற மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான் polyembryony. See, polyembryonic வந்து you just have to remember that more than one embryo is formed. Okay, then nucellar cells will participate. Okay, let me show you that again. Okay, nucellar cells வந்து will start dividing and என்னோட embryo sac க்கு உள்ள they will start protruding. As a result என்னோட embryo sac வந்து will start dividing. Okay, அப்படி ஆச்சு அப்படின்னா more than one embryo is produced. Example is orange, lemon, any citrus fruit you can mention. அவ்வளவுதான். இல்ல த்ரியம்பிகா, nucellus does not act like embryo sac னா it will protrude inside. இதுதான் என்னோட embryo sac னா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வந்ததுன்னா என்னோட embryo sac break ஆகும்ல, அதனால நிறைய embryos வந்து is produced. Okay, okay, fine. So coming back to this, because of in the seed ஓட potential all my different இந்த மாதிரி seeds வந்து பழைய காலத்துலேருந்து கூட I am able to பொக்கிஷம்பனிஃபை and preserve it. Okay, any other questions so far? Is everybody clear? Apomixis, parthenocarpy and கடைசியா படிச்சோமே polyembryony. Any questions so far? இதுல no? Is everything okay? Triambika, Sridhar, Madan? Yes, more than one embryo in a seed is called as polyembryony. Good. Okay, no doubts? All right. Clear. Okay, Lata, Sanji, Dilip, is morphology playing important role in identifying? Enna identify பண்றதுக்குனா? I didn't get your question. Soul tune, dormancyங்கிறது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா 10,000 வருஷம் பழைய சீட் அப்படின்னு. ஸோ இப்போ நார்மலாக வந்து இப்போ கேப்டன் அமெரிக்காவை வந்து 70 வருஷம் ஐஸில் வச்சுருந்தாங்கல்ல, பட் அவருக்கு ஒன்றுமே ஆகலை, திரும்பி வரும்போது ஆல் ஓகே ஆகிட்டார். அதே மாதிரி இந்த சீட்ஸ் வந்து அப்படியே ஒரு டார்மெண்ட் ஸ்டேட்டுக்கு இட் வில் கோ. அது வந்து மெட்டபாலிசம் எல்லாம் ஸ்லோ பண்ணிட்டு எந்த ஒரு அசைவுமே காட்டாது. நம்ம வந்து அவ்வளோதான் இது காலி செத்துருச்சு அப்படின்னு நினைப்போம், ஆனால் சாவாது. நம்ம அப்புறமா அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் கொடுத்தோம்னா we can revive it. Okay, that is all. Plant morphology எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த சாப்டருக்கு நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் just remember pre-fertilization events. Okay, let me just summarize for you, all of you. So நம்ம question solve பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி let me summarize this whole chapter. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், first pre-fertilization events. Pre-fertilization eventsல Microsporogenesis, Megasporogenesis. So ரெண்டும் முடியல நமக்கு என்ன கிடைச்சது, gametes கிடைச்சிருச்சு. Okay, then அதுக்கப்புறமா வந்து how is pollination happening, அப்பதான் இந்த ரெண்டு gametes can meet. Okay, all the different agents, different types of pollination, இது எல்லாமே வரும். Now pollination ஆனதுக்கு
அப்புறமா நெக்ஸ்ட் என்ன நமக்கு பாக்கி the pollen pistil interaction. So pollination ஆகி pollen grain வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த இன்டராக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து pollen tube grow ஆகுமா, என்னோட கேமீட் வந்து எம்பிரியோ சாக்கு ரீச் பண்ணுவாங்கிறதே நமக்கு தெரியும். ஒன்ஸ் அவ்வளோ தூரம் எல்லா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸும் நடந்த அப்புறம் தான் நம்மளோட கோர் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஹேப்பனிங். So fertilization la what is happening? Double fertilization. ஒரு syngamy நால zygote is produced, triple fusion நால endosperm cell is produced. Okay, so இந்த fertilization process முடிஞ்ச உடனே post fertilization events என்னென்ன? first endosperm வளரணும். ஓகே, ஒரு endosperm tissue ஃபார்ம் பண்ணணும், endosperm development நடக்கணும். அதுக்கப்புறம் zygoteல இருந்து ஒரு embryo has to develop. ஓகே, அதுக்கப்புறம் ovules வந்து seed ஃபார்ம் பண்ணணும் and ovaries வந்து fruit ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேஷன் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா post fertilization event is complete. ஓகே, that's it. அவ்வளோதான், chapter is over. So shall we start solving questions பசங்களா? யாரோ நடுவில் கேட்டுட்டு இருந்தீங்க குப்புசாமி எங்க அப்படின்ட்டு. அவரை கூப்பிடணும் அப்படின்னா நம்ம இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? எவ்ரிஒன், இஸ் இட் கிளியர்? plant growth regulators க்கு mnemonics வேணும். okay I'll definitely come up with something and I'll post that. hybrid varieties, Triambika, hybridization, yes, like I said, hybrid varieties எப்படி produce பண்றோம்? artificial hybridization. So that is simple, no? You know, ரெண்டு main processes are there. What is that? emasculation and bagging. So இந்த ரெண்டு processம் use பண்ணி we can bring about artificial hybridization. okay, Megasporogenesis flow chart already இருக்கு ஸ்ரீஹரிணி. PDF வந்து நான் கம்யூனிட்டியில் போட்டுறேன், then you all can access. ஓகே, ஸோ தூங்க போன உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் லாகின் பண்ணிட்டு சும்மா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் wake up because we are going to start solving questions. ரொம்பலாம் டைம் கிடையாது, 30 seconds. கமான் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். போல் ஆரம்பிச்சிடுச்சு. கமான், வாட்ஸ் தி ஆன்சர்? dioecious flowering plant prevents what? ஒரு dioecious flowering plant என்ன ப்ரிவென்ட் பண்ணுது? ஓகே, இங்கே நம்ம குப்புசாமி வந்து எல்லார் ஆன்சர்ஸையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு எல்லார்கிட்டேருந்தும் ஆன்சர்ஸ் வேணும். ஓகே, எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கோ ஃபார் இட். Gynoecium, xenogamy, autogamy, xenogamy, autogamy, gynoecum, Cleistogamy, xenogamy. So what is the answer? ஓகே, பயங்கரமா ஆன்சர் தெரிக்குது. டைம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு, டைம் முடிஞ்சாச்சு. ஸோ ஒரு dioecious flower அப்படின்னா என்ன? what did I say? dioeciousனா ரெண்டு தனித்தனி பிளான்ட். ரெண்டு தனித்தனி பிளான்ட் அப்படின்னா மேல் பிளான்ட்டும் ஃபீமேல் பிளான்ட்டும் தனித்தனியாக இருக்குது. அப்போ தனித்தனியாக இருந்தது அப்படின்னா எனி ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன், ஆட்டோவும் சரி கீட்னோவும் சரி எதுக்குமே வழி கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ரிசல்ட் வந்து பரவாயில்ல, மெஜாரிட்டி வந்து அதான் போட்டிருக்கீங்க. கோகுல் ராஜ் 3 stars. கோகுல் ராஜுக்கு வெரி குட், அவர் தான் ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். என்னப்பா நவர மாட்டேங்கிற? அடுத்த இதுக்கு போ, வெயிட் பண்ணுங்க. பேஜ் மாற மாட்டேங்குது பசங்களா. 1 minute. தம்பி, கிளாஸ் இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்தது, எவனுமே சூனியம் வைக்கலையேன்னு நினச்சேன். தம்பி, என்னப்பா நடக்குதுங்க? ரைட்டு, நம்ம வந்து பயங்கர வெறியில் நம்ம ஆன்சர் சொல்கிறது எவனுக்கோ பிடிக்கல, நமக்கு சூனியம் வைத்து விட்டார்கள். ஓகே, என்னவென்று பார்ப்போம். இப்போ நமக்கு இதை மாற்ற வேண்டும். கைப்புள்ள கிளாஸில் இருக்கியாப்பா? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஸ்லைடு மாறலைன்னா நம்ம எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது? கிவ் மீ 1 second பசங்களா. இது ஸ்லைடு இஸ் நாட் சேஞ்சிங். இங்கே ஆரோவே இல்லைங்க.
ஓ தேங்க்யூ. ஓகே வந்துருச்சு. ரைட். ஸோ நமக்கு யாரோ சூனியம் வச்சிருந்தாங்க, சூனியத்தை கரைச்சாச்சு. Now let's start the poll for the second question. Everybody is back. எல்லாரும் பேக்கா? Everyone? Okay. So rewards and attractants are required for எந்த kind of pollination? Entomophily, Cleistogamy, anemophily and hydrophily. எதுக்கு? We are back. Okay. போல் போயிட்டு இருக்கு, டைம் போயிட்டு இருக்கு. ரிவார்ட்ஸ் அண்ட் அட்ராக்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான இது என்ன? ஓகே டைம் இஸ் அப். ஸோ இஃப் யூ சி எங்க வந்து இன்செக்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இந்த ரிவார்ட்ஸ் அட்ராக்டன்ஸ் எல்லாமே கொடுக்கணும், விச் இஸ் நத்திங் பட் என்டோமோஃபிலி. ஓகே ஸோ அனிமோஃபிலினா இஸ் விண்ட், ஹைட்ரோஃபிலினா வாட்டர், ஓகே என்டோமோஃபிலினா இன்செக்ட். ஸோ இது தெரிஞ்சா மட்டும் போறோம். ஐ saw lot of you asking questions. ஆர்னத்தோஃபிலினா என்ன, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஓகே இட்ஸ் நாட் ஆஸ்க்ட் குவைட் காமன்லி. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அண்ட் ஸ்ரீதர் காட் த ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர். 3 stars ஸ்ரீதருக்கு. வெரி குட். நவ் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இன் an angiosperm develops into ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் என்னவா மாறுது பசங்களா? Come on faster. என்னவா மாறுது? என்னவா மாறுது? It's a very easy answer no பசங்களா. ஸோ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஒன்று தான் இருக்கு. அந்த மெகாஸ்போர் தான் will develop into the embryo sac. ஓகே அந்த எம்ப்ரியோ சாக்ல தான் என்னோட ஒரு நியூக்ளியஸ் is going to be my female gamete. Embryo sac is nothing but my female gametophyte. Okay so majority அதான் பதில் சொல்லிருக்கீங்க. very good. Dilip gets the fastest answer. excellent Dilip. 3 stars உங்களுக்கு. then stalk on which a flower is born. ஒரு flower எந்த ஸ்டாக் மேல வளரும்? பெடிசல், கொரோலா, செப்பல், தாலமஸ். பெடிசல், கொரோலா, செப்பல், தாலமஸ். யார் மேல ஃப்ளவர் வந்து இஸ் born? born இல்ல actually it's born. ஈ வரணும். எது வரும்? ஓகே வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட், ஸ்ரீஅம்பிகா, தேவி. ஓகே நம்ம கூப்பசாமி ஆன்சர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரா? பண்ணிட்டாரு. ஸோ பெடிசல்ங்கிற ஸ்டாக் மேலே தான் பசங்களா ஃப்ளவர் வந்து வில் பி present. ஓகே ஸோ ஆன்சர் ஏன் மெஜாரிட்டி எல்லாருமே தாலமஸ் சொல்லியிருக்கீங்க. ஓகே தாலமஸ் வந்து கிடையாது. தாலமஸ் வந்து இஸ் த ரிசெப்டிக்கல். ஓகே ஸ்டாக் கீழே, ஃப்ளவருக்கு கீழே இருக்கிற ஸ்டாக் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரோஜா பூ கொடுக்கும்பொழுது அந்த செப்பல்ல தாண்டி இருக்கிற ஒரு தாலமஸ், ஒரு பெடிசல் இருக்கும், ஒரு ரிசெப்டிக்கல் இருக்கும். அந்த ரிசெப்டிக்கல் தான் வந்து இஸ் கால்ட் அஸ் அ தாலமஸ். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு குச்சி மேலே தானே அதை வந்து வச்சிருப்பாங்க ஆன் த பிளான்ட். ஸோ அந்த பிளான்ட்லேருந்து அந்த பிரான்ச்லேருந்து பூ வர அந்த ஒரு ஸ்டாக் தான் வந்து இஸ் அ பெடிசல். ஓகே ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Gayatri gets the fastest answer. Very good Gayatri. 3 stars. Keep it up. Which of the following fruit is produced by parthenocarpy? இது ஒரு சப்பையான கொஸ்டின். parthenocarpyனா என்ன? What is parthenocarpy? No fertilization. அதனால no seeds. Okay no fertilization, no seeds. That is going to be parthenocarpy. அப்ப யார் இங்க எக்ஸாம்பிள்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன், அழகா போட்டோலாம் வச்சு கொடுத்தேன். தப்பா சொன்னீங்கன்னா உதவிடும். What's the answer? Okay time is up. You all know answer is banana. banana தான் வந்து நம்ம கொட்டையே இல்லாம அப்படியே ஃபெர்டிலைசேஷன் இல்லாம we can produce this plant. Okay so option C is the right answer. Very good. majority அதான் சொல்லியிருக்கீங்க. லீடர் போர்ட் பார்த்துடலாம். கோகுல் gets the fastest answer. very good கோகுல். keep it up. ஓகே பசங்களா வந்ததுக்கு அந்த லைக் பட்டனை தட்டிங்களா எல்லாரும்? ஃபார் அன் அட்டெண்டன்ஸ் தட்டுக்கு அந்த அட்டெண்டன்ஸ் பட்டனை. நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. பிகாஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஃபஸ்ட்டே நான் பிளான் எல்லாம் போட்டு காமிச்சேன்.
full week நீங்க exam hall போற வரைக்கும் full week we are going to give you revision, we are going to give you question practice, எல்லாமே நடக்க போகுது. ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்டே வித் அஸ், அந்த லைக் பட்டனை தட்டுங்க. ஓகே, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டு வாங்க இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் அப்போ தான் ஜாலியாக இருக்கும். ஓகே, யாரெல்லாம் ஆன்சர் போடுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஆல் ரைட். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, which of the following statement is correct? போல ஆரம்பிச்சிடுறேன். Go on. Which of the following statement is correct? Sporogenous tissue வந்து is haploid. Outer hard layer வந்து is called intine. Tapetum வந்து nourish பண்ணும் pollen. Microspores வந்து is produced by endothecium. எது வந்து கரெக்டான statement? Which of the following is correct? Everyone? Devi, Triambika, Sayu, Hanish, Gayatri, Lata. Okay. டைம் இன்னும் இருக்கா? இல்லை, முடிஞ்சிடுச்சு. சரி, ஸோ இஃப் யூ சி பசங்களா, இங்கே ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வந்து இஸ் டிப்ளாய்ட். ஏன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூலேருந்து தான் இனிமே மியாசிஸ் நடந்து என்னுடைய மைக்ரோஸ்போர் ஹேஸ் டு ஃபார்ம் இல்லையா? ஸோ ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வில் பி டிப்ளாய்ட். அவுட்டர் ஹார்ட் லேயர் வந்து இஸ் த எக்ஸைன். கரெக்டா? மைக்ரோஸ்போர்ஸ் வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. எதுக்கு? அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து எண்டோதீஷியம். எண்டோதீஷியம் வில் பி a protective layer இல்லையா? ஸோ ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ தான் வந்து வில் பி ப்ரொடியூசிங் மை, I'll write it here. Okay, sporogenous tissue தான் வந்து will produce my microspores. So அதனால option C is the correct answer. யாரெல்லாம் C சொல்லியிருக்கீங்க? Majority. Very good. Dilip gets the fastest answer. Very good Dilip, 3 stars. All right, now 2 more questions போலாம் பசங்களா. இங்க வந்து I know Kupusami is not there for calculating the fastest answer, but இருந்தாலும் எனக்கு keywords தான் வேணும், எனக்கு கதையெல்லாம் வேணாம். 2 மார்க்ஸுக்கு என்ன keywords எழுத போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. Name and explain the technique that can be used in developing improved crop varieties in plants bearing female flowers only. Female flowers only அப்படின்னா அந்த டெக்னிக்கான பேர் என்ன, அந்த பேருக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன? ஓகே, காயத்ரி வந்து பேக்கிங் அப்படின்னு போட்டாங்க. ஹரிஹரன், இமாஸ்குலேஷன் வராதே கண்ணா, பிகாஸ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம எதுக்கு இமாஸ்குலேஷன் பண்ணணும்? பண்ண வேண்டாமே. வெரி குட் கோகுல்ராஜ், வெரி குட். நிறைய பேர் பேக்கிங் சொல்லியிருக்கீங்க. வெரி குட் ஸ்ரீஹரிணி. ஓகே, ஸோ இஃப் யூ சி ஹியர், டெக்னிக் வந்து இஸ் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். ஓகே, நிறைய பேர் பேக்கிங் போட்டிருக்கீங்க. பேக்கிங் வந்து இஸ் அ ஸ்டெப் அண்டர் அந்த ஃபுல் ப்ராசஸில் ஒரு ஸ்டெப் தான் வந்து பேக்கிங். அதுவே டெக்னிக்கோட பேர் கிடையாது. ஓகே, டெக்னிக்கோட பேர் என்ன? டெக்னிக்கோட பேர் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். சரியா? எஸ், அண்ட் இமாஸ்குலேஷன் வராது பிகாஸ் இட் இஸ் மென்ஷன் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஒன்லி. ஓகே, நான் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணுவோம்? பேக்கிங் மெத்தட் இஸ் யூஸ்ட். இதில் என்ன பண்ணுவோம்? we cover the stigma. ஓகே, ஸோ பேக்கிங் மெத்தட் இஸ் யூஸ்ட். இதில் வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் பேக்ட் ஸோ தட் எப்போ வந்து என்னோட ஸ்டிக்மா ரிசெப்டிவாக இருக்கோ அப்போ வந்து I will dust the desired pollen. எதுக்கு நான் அண்டர்லைன் பண்ணுறேன்னா இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். ஓகே, இதை வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா கதை எழுதலாம், அரை பேஜுக்கு எழுதலாம், ஒரு பேஜுக்கு எழுதலாம். ஓகே, பட் தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் keywords. Is it clear? So name and explain the technique ன்னு கேட்டாங்கன்னா name is artificial hybridization. Explanation of techniqueல தான் வந்து பேக்கிங் பண்ணுவோம், ஸ்டிக்மாவை பாதுகாப்போம், ஸ்டிக்மா ரெடி ஆனோடனே we will dust the desired pollen grain. அவ்வளோதான். ஓகே, all right. The next question, 2 mark question. What are the component cells of the egg apparatus in an embryo sac? I only want keywords. யாரு components of என்னுடைய egg apparatus embryo sacல? synergids and அப்புறம் component cells of egg apparatus யாரெல்லாம்? very good SD. filiform apparatusலாம் அங்க பேசவே வேணாம், cellular components மட்டும் தான் கேக்குறாங்க. சரி, synergids ஆன்சர் போடுறாங்க. இன்னொரு செல் யார் சொல்வா? very good மாலவிகா, very good.
So if you see here clearly ஒரு egg cell 2 synergids இவ்வளவுதான். இதை மட்டும் எழுதினீங்கன்னா 2 மார்க். ஓகே, ஸோ மொத்தம் எக் apparatusல 3 செல். ஓகே, எக் apparatus consist of 1 egg cell 2 synergid. இவ்வளவுதான் எனக்கு வேணும். I don't want stories of antipodal cells, primary endosperm nucleus, இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே எவ்ரிபடி, ஸோ ஒரு எக் செல் 2 synergid இவ்வளோ மட்டும் எழுதினீங்கன்னா 2 மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். fill in the missing words. pollen mother cell pollen tetrad form பண்ணி அது pollen grain form பண்ணி it forms 2 cells. ஒரு vegetative cell, இன்னொன்னு என்ன? fill in the missing words. What does it form? Generative cell. அவ்வளவுதான். ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த fill in the blanksல இன்னொரு ஒரு பார்ட் இருந்தது, பட் அது வேற சாப்டராக இருந்ததுனால நான் தூக்கிட்டேன். ஓகே, ஸோ நம்ம இந்த சாப்டரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு கொஸ்டின் தான், இதுக்கு 1 மார்க் தான். ஓகே, ஸோ ஜென்ரேட்டிவ் செல் வில் பி த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். நவ் இதுதான் வந்து அதோட நெக்ஸ்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதுக்கும் 1 மார்க் தான். So in the following events indicate the stages where mitosis and meiosis occurs. No, it's not a fill in the blank. It's another type of question, but yes. 2 mark question. They have asked mitosis எந்த ஸ்டேஜ்ல நடக்கும், meiosis எந்த ஸ்டேஜ்ல நடக்கும். So megaspore mother cell வந்து is converting to megaspore. அதுதான் process 1. Megaspore is becoming embryo. அதுதான் process 2. இப்போ இந்த embryo sac வந்து is becoming the egg. அதுதான் process 3. So இப்போ 1, 2, 3ல எதெல்லாம் meiosis, எதெல்லாம் mitosis? 1 is meiosis, 2 is mitosis, 3 is, so 1 meiosis, அப்புறம் 1 and 3 meiosis. 3. 1 meiosis, 2 mitosis. மூணாவது என்ன? மூணாவது mitosis. Very good, very good. So first process MMC getting converted to megaspores obviously is meiosis. Okay, because அது வந்து diploid ல it is becoming haploid. But in the megaspore is only differentiating, growing, repeated multiplication to form embryo sac. அதனால that is mitosis. Now embryo sac க்கு உள்ளேயே all the nucleus egg cell form பண்றதுக்கு முன்னாடி what happened? 2 ல இருந்து they became 4, 4 ல இருந்து they became 8, 8 ல இருந்து they laid cell walls. So அதுவுமே is a mitosis process only. So meiosis வந்து is only for first process, மிச்ச ரெண்டுமே is mitosis. Okay, I hope that's clear பசங்களா. அதுதான் ரெண்டாவது. Then இன்னும் 2 மார்க் கொஸ்டின். எந்த regions of pistil வந்து forms fruits, forms seeds? எனக்கு கதையே வேணாம். Just give me pinpoint answer. Fruit வந்து என்ன part, seed வந்து என்ன part, இவ்வளவுதான் எனக்கு வேணும். Fruit என்ன part, seed என்ன part. Pistilல வந்து fruit எந்த part, pistilோட part வந்து is becoming that. அவ்வளவுதான் ஸ்ரீதர். வெரி குட். கார்பே, திரியம்பிகா, ஹரிஹரன், லோபஸ், Mohammad, Sanji, very good. Okay, அவ்வளவுதான். I want answers here. Ovary will become the fruit. Ovule will become the seed. இவ்வளவுதான் எனக்கு வேணும். 2 மார்க் சொலேர்னு கிடச்சிரும். ஓகே, டோன்ட் சிட் அண்ட் ரைட் அன்வான்ட் கதை இந்த பேப்பர். சரியா? தென் 2 மார்க் கொஸ்டின். polyembryony அப்போ ஒரு embryo is formed from synergids and other from the nucellus. State the one that is haploid and one that is diploid. Okay, now don't ask me one vinodhamana question, ma'am polyembryony la enga indha synergids vandadunu. It's just trying to say that it kind of உள்ள வந்து என்னோட nucellus cells வந்து protrude ஆச்சா, அந்த ப்ராசஸ்ல வந்து என்னோட synergid cells வந்து தனியா பிரிஞ்சு ஒரு எம்ப்ரியோவா மாறிடுச்சு, நியூசெல்லார் செல்ஸ் வந்து எம்ப்ரியோவா மாறிடுச்சு. இங்க நம்ம கேள்வி வந்து அது கிடையாது. யாரு வந்து டிப்ளாய்டு, யாரு வந்து ஹாப்ளாய்டு, அது மட்டும்தான் எனக்கு வந்து கேள்வி. ஓகே, ஸோ ஸ்டேட் த ஒன் தட் இஸ் ஹாப்ளாய்டு, ஸ்டேட் த ஒன் தட் இஸ் டிப்ளாய்டு. யாரு ஹாப்ளாய்டா இருப்பா, யாரு டிப்ளாய்டா இருப்பா? Synergids are haploid, nucellus is diploid. Very good, Sanji. Very good, Soul. Bhavya. Excellent, Carpe, Lobas, everyone. Excellent. So embryo developed from synergid. Synergid embryo sac la irukku. It has undergone meiosis. அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே is
haploid. So synergidome haploid. But nucellus-ல வந்து nucellus is the embryoக்கு வெளியில இருக்கிற tissue. நான் அந்த tissue வந்து meiosis undergo பண்ணதுக்கு அப்புறமா தான் it will give rise to the embryo. அப்போ meiosis undergo பண்றதுக்கு முன்னாடி what was it? It was diploid. இவ்வளவுதான் எனக்கு வேணும். ஸோ அவனே கொஸ்டின்ல வந்து synergid, nucellus ரெண்டு வார்த்தை கொடுத்தாச்சு. எது haploid, எது diploid, இவ்வளவுதான் கேள்வியே. ஓகே, ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா full marks. Very good. Then when a pollen grain is shed 3 cell stageல எந்த 3 cells இருக்கும்? கதையே வேணாம், just give me key points. என்ன 3 cells இருக்கும்? 3 cell stageல pollen grain ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 3 cell யார் யாரு? 3 cell யார் யாரு? just mention those cells. மேம், ஒரு இந்த செல், ஒரு இந்த செல், ஒரு இந்த செல் இல்ல ரெண்டு இந்த செல், அவ்வளோதான். that's all. very good. Triambika, Karpe, Mohammad, Sridhar. Excellent. Sridhar, it's important to mention the number of gametes, kana? Okay, please don't write just male gametes and vegetative cell. so இங்க என்ன எழுதணும்? 1 vegetative cell, 2 male gametes. அதுதான் மொத்தம் 3 cell stage. ஓகே, அவ்வளோதான். நோ அதர் ஸ்டோரிஸ். யூனோ சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் சில பிளான்ஸ் 60% பிளான்ஸ் 2 செல் ஸ்டேஜ்லேயே வெளியிடப்படுறாங்க. அதில் வெஜிடேட்டிவ் செல்லும் ஜென்ரேட்டிவ் செல்லும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில பேர் வந்து 3 செல் ஸ்டேஜ். எதுக்கு கதை எழுதுறீங்க? தேவையே இல்லை. நமக்கு இவ்வளோ தான் ஆன்சர் தேவை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வெஜிடேட்டிவ் செல், 2 gametes. ஓகே, அவ்வளோதான். தென் போஸ்ட் ஃபர்டிலைசேஷனில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? 2 மார்க். ஸோ இங்கே அந்த 4 பாயிண்ட்டையும் எழுதணும். என்னெல்லாம் ஸ்டேஜ் இருக்கோ போஸ்ட் ஃபர்டிலைசேஷனில் அது எல்லாத்தையுமே எழுதணும். அவ்வளோதான். என்ன 4 ஸ்டேஜ்? ஒரு முக்கியமான 2 ஸ்டேஜ் எது? அதை மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் மிச்சம் 2 சொல்கிறேன். வெரி குட். எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், வெரி குட். கேஎல் ராகுல், கார்பே. அதுக்கப்புறம் ஃப்ரூட் அண்ட் சீட் ஃபார்மேஷன், வெரி குட். டேம், ஹரிஹரன், பிரியம்பிகா, very good. அவ்வளோதான். ஓகே, ஸோ சிம்பிளி ஆல் த 4: endosperm development, embryo development, ovule to seed, ovary to fruit. ஓகே, அதுக்காக தான் நான் வந்து கதையெல்லாம் எழுதாத ஐ ஹேட் கிவன் யூ அ ஃப்ளோ சார்ட். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்? அப்படியே 4 ஈவெண்ட்டு, அதோட ப்ராசஸ் என்ன, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் ஐ சென்ட் யூ த PDF, please refer to the PDF and study பசங்களா. by tonight or earliest by tomorrow morning telegram groupல நமக்கு இந்த PDF நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஐ அப்லோட் ப்ளீஸ் செக். இந்த மாதிரி தான் நமக்கு பாயிண்ட் வைஸ் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் உட்காந்து நீங்கள் கதையெல்லாம் எழுதக்கூடாது. போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு இது வந்து இதுவாகி அதுக்குள்ளே ஒரு செடி நட்டு மரமாயிடும். அந்த அளவுக்கு கதை எழுதுவீங்க நீங்கள். அதெல்லாம் தேவையே இல்லை. only these 4 key points are important. all right, ஒரு 3 மார்க் கொஸ்டின் here. State the agents which help in pollinating in the following plant. Okay, simple. பேரு கொடுத்தாச்சு, 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யாரு இதுக்கான ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன்? இவ்வளோதான் கேள்வி. ஸோ ஏக்கு யாரு, பிக்கு யாரு? ஸோ ஃபர்ஸ்ட் tell me for A or give me together itself. very good. கார்னுக்கு விண்ட், பிக்கு வாட்டர் ஹைசின்த்துக்கு இன்செக்ட், சிக்கு வாட்டர் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஸ்ரீதர் சொல்லியிருக்கா. தென் லதா இஸ் சேயிங் A is air. ஓகே, corn is anemophily. very good. so they have asked here state the agent. okay, so now again நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸாமினருக்கு காட்டுறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம்? ஏஜென்ட்டை கேட்டாங்க அப்படின்னா அதோட பேர் என்ன இந்த பாலினேஷனுக்கு? மேம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னே ஆனமோஃபிலி. எதுக்கு? ஏஜென்ட் தானே கேட்டாங்க. அப்போது காற்று, அவ்வளோதான் நமக்கு. ஸோ கார்ன் வந்து இஸ் விண்ட். ஓகே, நவ் ஹியர் எக்ஸ்பிளைன் தி அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 குட்டி பாயிண்ட் அகேன்ஸ்ட் இட், அது மட்டும் கொடுத்தா போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் த ஏஜென்ட். ஸோ கார்னுக்கு இட் இஸ் விண்ட். வாட்டர் ஹைசின்த்துக்கு இன்செக்டாகவும் இருக்கலாம், விண்டாகவும் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கு. ஓகே, அண்ட் வேலஸ்னேரியாவுக்கு இட் இஸ் வாட்டர். இவ்வளோதான் வந்து ஏஜென்ட்டுக்கு எழுதணும். ஹைட்ரோஃபிலி, ஆனிமோஃபிலின்லாம் கேட்கவே இல்லை. ஏஜென்ட் யாருன்னு மட்டும்தான் கேட்டாங்க. ஓகே,
ப்ளீஸ் ரிமெம்பர் எக்ஸாமினர் நோஸ் மோர் தென் யூ. அதனால நீங்க அங்க போய் எக்ஸாமினருக்கு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி டோன்ட் ரைட் அன்வான்ட் திங்ஸ் அண்ட் மாட்டிஃபை. ஓகே ரைட். ஸோ எக்ஸ்பிளைன் அடாப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ கார்னுக்கு வந்து ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் வந்து வில் வேவ் இன் த ஏர். ஓகே, தே ஹேவ் வெரி லைட் பாலன் கிரெயின்ஸ். அது எல்லாமே வில் பி கீவேர்ட்ஸ். ஓகே, வாட்டர் ஹைசின்த்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வாட்டர் வந்து கரெக்டாக தண்ணிக்கு மேலே இருக்கும். அப்போது இட் கேன் பி காற்று ஆர் இன்செக்ட். நிறைய பேர் வந்து வாட்டர் ஹைசின்த்துக்கு வந்து வாட்டர் சொன்னீங்க. வாட்டர் ஹைசின்த் வாட்டர் மேலே இருக்கும் கண்ணா. ஸோ இப்போ லோட்டஸ் மாதிரி தண்ணிக்கு மேலே இருக்கும். அப்போ எப்படி வந்து தண்ணியே வந்து இட் வில் கம் அண்ட் பாலினேட்? இட் கேனாட் பாலினேட் இல்லையா? ஸோ அது வந்து தண்ணியா இருக்க முடியாது. இட் ஹேஸ் டு பி விண்ட் ஆர் இட் ஹேஸ் டு பி இன்செக்ட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அப்படின்னு சொல்லும்பொழுது அதோட ஃப்ளவர் வந்து கரெக்டாக தண்ணி லெவலுக்கு மேலே இருக்கும். ஸோ தட் எனி கைண்ட் ஆஃப் இன்செக்ட் ஆர் விண்ட் கேன் பாலினேட். அவ்வளோதான். வேலிஸ்னேரியா வந்து எஸ் தட் இஸ் வாட்டர். இது வந்து என்ன, ஃபீமேல் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் வரைக்கும் வந்துருவாங்க. ஓகே, ஸ்டாக் யூஸ் பண்ணி. மேல் வந்து ரிலீஸ் பண்ணுற போலன் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லேயே வரும். ஓகே, ஸோ அவங்க சர்ஃபேஸ் கிட்ட அவங்களோட ஃப்ளவர் இருக்கிறதுனால ஆஸ் இட் இஸ் கோயிங் இட் வில் கெட் pollinated. So water current வந்து இந்த pollen grain தூக்கிட்டு வந்து it will try to pollinate. Okay, so இவ்வளவுதான். So don't write unnecessary stories. அதுதான் ரொம்ப important. சரியா? All right, so that's your 3 mark question here. அதுக்கப்புறம் next question, how does Chasmogamous bisexual flowers prevent self pollination? Remember outbreeding services அப்படின்னு ஒன்று படிச்சோம். How do they outbreed? என்ன மாதிரியான features, என்ன மாதிரியான adaptations யூஸ் பண்ணி they outbreed? Self pollination prevent பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க Chasmogamous bisexual flowers? Self incompatibility. Very good, Sridhar. இன்னொரு point, who's going to tell me? Yes, Mohammed. Receptivity differences. Good. Chasmogamous, world of cricket, they do not open இங்கிறது வந்து Cleistogamy கண்ணா. அங்கே எப்படி வந்து you can conduct self cross pollination? Definitely all of them who don't open will undergo same thing. Yes, they avoid synchronization, non-synchrony, dichogamy. Very good. Heterostyly. Okay, so உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து இதுக்கான பேரு கிடையாது. Okay, so I have just given you for your information, but நீங்க வந்து avoid synchronization அப்படின்னு எழுதினா கூட போறோம். ஓகே, ஸோ தே அவாய்ட் சிங்க்ரனைசேஷன். இதோட டெக்னிக்கல் நேம் இஸ் டைகோகேமி. ஓகே, இட்ஸ் கால்ட் டைகோகேமி. ஹெர்கோகேமி அப்படிங்கிறது பொசிஷனலி தெர் இஸ் அ ப்ராப்ளம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டரோஸ்டைலி ஆர் ஒரு வேளை ஒரு பேரியர் இருக்கும் ஆன்தருக்கும் ஸ்டிக்மாக்கும் நடுவில். ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பொசிஷனல் அண்ட் லொக்கேஷன் பேஸ்ட் differences உண்டு பண்ணுறது வந்து இஸ் ஹெர்கோகேமி. ஓகே, பட் யூ கேன் ஜஸ்ட் சே தட் pollen cannot come in contact with the same flower. ஸோ பொசிஷனல் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, அதுதான் வந்து யூ ஆல் மென்ஷன்ட் as செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இல்லையா? ஸோ தன்னோட pollen it will not allow to germinate into a pollen tube, so fertilization will not happen. So 3 point 3 marks, that's all. Okay, all right. Now 3 மார்க் கொஸ்டினுக்கு ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் ப்ரோக்ராமில் இந்த இது என்ன சீக்வென்ஸில் வரும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹவ் வில் யூ அரேஞ்ச் தெம்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஃபர்ஸ்ட்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? முதல்ல என்ன பண்ணணும்? ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் ப்ரோக்ராமில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? Selecting the parent. Very good, Gokul, Triambika, Priya, Sanji, Hariharan. Very good. Modalla, we will select the parents. Very good. After selecting the parent, next. After selecting, what do we do? Select பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, சில பேர் கலெக்ஷன் ஆஃப் பாலன் சொல்றீங்க, சில பேர் இமாஸ்குலேஷன் சொல்றீங்க. ஓகே, ஸோ இஃப் யூ சி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உடனே நம்ம பண்ண வேண்டியது ஆன்தரை ரிமூவ் பண்ணுறது. ஓகே, இட் இஸ் நாட் கலெக்ஷன் ஆஃப் பாலன். பாலனை பொறுமையாக கூட போய் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா அதே பாலன் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிடும். ஸோ நம்ம பேரண்ட்டை சூஸ் பண்ணால் உடனே நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஆன்தர் இருந்தால் ஆன்தரை வெட்டி எரிஞ்சிடணும். ஆஃப்டர் வெட்டிஃபையிங் தி ஆன்தர் அகேன் நம்ம எவ்வளோ நேரம் அதை ஓப்பனாக விடுறோமோ அவ்வளோ நேரம் நமக்கு டேஞ்சர். வேறு எந்த பாலன் வேணாலும் வந்து இட் கேன் ஃபர்டிலைஸ். ஸோ
ஸோ பேக் பண்ணணும். அதுதான் மூணாவது ப்ராசஸ். நம்ம அதை பொறுமையாக பேக் பண்ணி வச்சுட்டோம்னா வேறு யாரும் வந்து அதை பாலினேட் பண்ண முடியாது. அப்படின்னு ஆனதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம ஷாப்பிங் போய் வி வில் கலெக்ட் த பாலன். ஓகே, அந்த பாலனை எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக அது மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரீக் பேக் பண்ணிட்டோம்னா artificial hybridization is complete. Okay, that is the only mistake that most of you did. Collection of pollen ரெண்டாவது சொன்னீங்க. collection of pollen கிடையாது, நம்ம ஷாப்பிங் பொறுமையாக கூட போய்க்கலாம். ஓகே, டக்குன்னு அதோட ஆன்சரை எரிஞ்சிட்டு we have to bag it. After bagging we can பொறுமையாக go and collect the pollen, dust it and rebag it. So இந்த 6 ப்ராசஸை ஒழுங்காக சீக்வன்ஸில் எழுதுறதுக்கு 3 மார்க். ஓகே ஓகே, வெரி குட். தென் how does self-incompatibility restrict autogamy? Model part of question. How does pollination occur in such plants? இது ரெண்டாவது part of question. So ரெண்டு questions-யும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஆல்வேஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்ன, ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அது ஒரு 6 பேஜ் எழுதின உடனே நமக்கு என்ன தோணும், ஓ கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு, ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம 17ன்னு அடுத்ததுக்கு போயிடும். Okay, always remember if there are 2 parts to the question, please remember to answer both parts. Okay, right, so it does not accept the pollen of same plant. Very good. Apo how do they undergo? They undergo cross pollination. Very good. Xenogamy. Yes, so how do you answer this? First வந்து self incompatibility எப்படி autogamy resist பண்ணும் அப்படின்னா it is because of self sterility, or you can say it will not allow the formation of pollen tube, or it will not allow fertilization of its own pollen. Okay, அதான் முதல் விஷயம். ஓகே, இந்த வந்து இது வந்து ஒரு ஜெனட்டிக்கான ஒரு மெக்கானிசம் where pollen tube growth is inhibited. அவ்வளவுதான். ஓகே, so இந்த self incompatibility what happens, pollen growth germination is inhibited. அப்போ pollen tube produce ஆகலைன்னா there is no chance of fertilization. Okay, now second part of the question, how does pollination occur? It occurs by cross pollination. Okay, so in the ரெண்டாவது பார்ட்டுக்கு எனக்கு 1 mark, first பார்ட்டுக்கு I have 2 marks. So how is incompatibility, self incompatibility restricting na, self sterility nala சொந்த pollen grain it will not allow to germinate on the stigma. ஓகே, ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓவியூஸ் ஃபர்டிலைஸ் ஆகாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் கிராஸ் பாலினேஷன் மூலியமாக மட்டும்தான் தே கேன் ஃபர்டிலைஸ். தட் இஸ் த செகண்ட் பார்ட். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ். ரைட், ஸோ இதை லேபிள் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ வில் சே A, B, C, D, E, F, G. ஸோ 7 பார்ட்ஸ் இருக்கு. 3 மார்க் கொஸ்டின். லேபிள் மட்டும் பண்ணணும். வாட் இஸ் A? What is A, pasangla? A is scutellum. Okay. What is B? What is B? B வந்து shoot apex. Okay, see the shoot apex. நானே வளரிட்டேன். Okay, shoot apexக்கு மேல இருக்கிற covering, which is called what? Coleoptile. அவ்வளவுதான். கீழே D. D is the extension, which is the epiblast. Okay, very good. அப்புறம் E is radicle, F is root cap, G is coleorhiza. Very good. SD, Sridhar, World of Cricket, KL Rahul, very good. If you see here, as simple as that, மேலே இருக்கிறது scutellum, இங்கே வந்து coleoptile, இங்கே குட்டியாக இருக்கிறது வந்து shoot apex. இந்த குட்டி extension வந்து is called the epiblast. அதுக்கப்புறம் we have the radical, root cap and the coleorhiza. ஸோ டயக்ராமை கிளியராக படிச்சுட்டீங்க, அதோட பார்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு 3 மார்க்ஸ் போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, நவ் பாலிஎம்பிரியோனினா என்ன, அதை கமர்ஷியலி எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம்? பாலிஎம்பிரியானினா என்ன, இது நீங்கள் எழுதிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனிவே நான் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ கிவ் யூ த ஹைலைட்டட் கீ பாயிண்ட்ஸ். பட் டெல் மீ ஹவு இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட் கமர்ஷியலி. கமர்ஷியலி நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? What should we write in the answer? Yes, one or more embryo, more than one embryo when it is formed, it's poly. Yes, very good.
பட் ஆனால் அதை நம்ம கமர்ஷியலாக எப்படி எக்ஸிபிட் பண்ணுறோம், எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், அதை டெல் மீ தட். அதுதான் எனக்கு தெரியணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம பர்டிகுலராக டிஸ்கஸ் பண்ணல. ஸோ நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு எனக்கு அதில் தான் கியூரியாசிட்டி. யா, ஹவு டு வி எக்ஸ்ப்ளாய்ட் திஸ் கமர்ஷியலி? ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனுக்கு. ஓகே, வேற ஏதாவது இருக்கா? How do we exploit this this commercially? Polyembryony to produce more seeds using clones. பெரிய வார்த்தைகள். Okay. So if you see பசங்களா, first thing is more than one embryo occurs in a seed is called polyembryony. Okay, now polyembryony பத்தி கேட்டிருக்கானா keyword is more than one embryo. Now second point is கண்டிப்பாக example கொடுத்தே ஆகணும். So most citrus fruitsல or mango varieesல we can find this. So example கொடுத்தாச்சு. Okay, then இதை நம்ம கமர்ஷியலாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் சொன்ன மாதிரி வெரி குட் ஹைப்ரிட் சீட்ஸுக்கு. ஓகே, ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா we can use polyembryony, tissue culture, very good. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் அதை போடுறத விட you can mention it as hybrid varieties, horticulture. இதில் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். திரியம்பிகா, நீங்கள் வந்து சாதாரண மேங்கோவை பற்றி யோசிக்கிறீங்க, பட் there are certain varieties. ஓகே, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்டத்தட்ட 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு வெரைட்டியாக இருக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற அல்ஃபோன்ஸோலையும் இதுலேயும் இருக்காது. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் நீங்கள் மேங்கோவை வந்து குலுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக யூ ஆல்சோ கேன் சி நாட் ஆல் மேங்கோஸ், ஒரு சில வெரைட்டி ஆஃப் மேங்கோஸில் நீங்கள் அந்த மேங்கோட கொட்டையை வந்து நீங்கள் குலுக்கும்போது யூ வில் ஹியர் சம் நாய்ஸ். ஹேவ் யூ ஆல் சீன்? இப்போ சம்மர் சீசன் இஸ் கம்மிங், ஸோ யூ ஆல் கேன் நோட்டிஸ். ஓகே, ஸோ மாம்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம அந்த கொட்டையில் வந்து ஒரு சில கொட்டையில், நாட் ஆல் கொட்டைஸ் ஆர் நாட் ஆல் வெரைட்டிஸ், ஒரு சில வெரைட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென் யூ ஷேக் யூ வில் ஹியர் சம் சவுண்ட். தட் சவுண்ட் இஸ் நத்திங் பட் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ. ஒரே ஒரு எம்ப்ரியோ இருந்தால் இட் வில் நாட் மேக் எனி சவுண்ட். ஓகே, மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இருந்ததுன்னா சத்தம் வரும் அதில். That is nothing but polyembryony. Okay, so ஒரு சில அந்த மாதிரி இதில் it can come. So did you understand பசங்களா commercially how it is exploited? Plant breeding, hybrid seeds produce பண்ண in horticulture and in producing virus free plants. Okay, அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே we can use in tissue culture and all of that. Okay, clear? Yes, lobus. அது ஷேக் பண்ணும்போது உள்ள ஏதோ ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். Yes, so அது வரும்பொழுது it's actually polyembryony. All right. Then, இன்னொரு 3 mark question. What is it that the generative cell of two-celled pollen divides in a pollen tube and not of a three-celled? ஒரு 3-celled pollenல டிவைட் ஆகாத எந்த ஒரு செல் 2 செல் ஸ்டேஜ்ல pollen tubeல வந்தோடனே டிவைட் ஆகும்? எந்த செல்? Which cell will divide? Or why is it? எதனால 2 செல் ஸ்டேஜ் வந்து டிவைட் ஆகுது, 3 செல் ஸ்டேஜ் வந்து டிவைட் ஆகல? Very good, it is the generative cell. Very good, that is point number 1. Okay, so அதுதான் point number 1. Very good and very good Sanji. 2 gamete இருந்தாதான் double fertilization can happen. அவ்வளவுதான், simple. So first thing what you have to say, எந்த செல் அது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஓகே, ஸோ ஜெனரேட்டிவ் செல் வந்து எந்த செல்லா இட் இஸ் டிவைடிங்? 2 மேல் கேமீட்டா இட் இஸ் டிவைடிங். ஓகே, ஸோ 2 மேல் கேமீட். எவ்ரிபடி ஹூஸ் ஆன்சரிங் ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் தி ஆன்சர் 2 மேல் கேமீட். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து இஸ் டிவைடிங் இன்டு 2 மேல் கேமீட்ஸ். நவ் 3 செல் பாலன்ல ஆல்ரெடி, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஏன் 2 செல் பாலன் டிவைட் ஆகுது, 3 டிவைட் ஆகலை? ஸோ 3 ஏன் டிவைட் ஆகலை அப்படின்னா, அது ஆல்ரெடி இட் ஹாஸ் டிவைடட் இன்டு 1 வெஜிடேட்டிவ் செல் அண்ட் 2 செல் கேமேட்ஸ். ஸோ அதனால வந்து தேர் இஸ் நோ ஃபர்தர் டிவிஷன். பட் 2 செல் ஸ்டேஜில் வந்து இந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து ஆஸ் அ ஹோல் ஜெனரேட்டிவ் செல்லாகவே இருக்குது. அப்போது பாலன் டியூபுக்கு உள்ளே அது இறங்கும் பொழுது கரெக்டாக இட் வில் டிவைட் இட் டு 2 மேல் கேமீட்ஸ். பிகாஸ் அஃப்கோர்ஸ் 2 மேல் கேமீட் இருந்தால் தான் டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு இட் வில் ஹெல்ப். சரியா? அவ்வளோதான். ஸோ வாட் ஆர் த மெயின் கீ பாயிண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் திங் 2 மேல் கேமீட் வேணும்.
செகண்ட் திங் வந்து 2 செல் ஸ்டேஜ்ல ஜெனரேட்டிவ் செல் முழுசா இருக்கு, அதனால டிவைட் ஆகுது. 3 செல்ஸ்ல ஆல்ரெடி டிவைட் ஆயிடுச்சு. ஸோ டிவைட் ஆகிறதுக்கு இன்னும் எதுவும் பாக்கி இல்லை, அவ்வளவுதான். ஸோ 3 points, that's it. Okay, then ஒரு 5 mark question. Draw a diagram of a fully developed embryo sac. Always diagram கேட்டாங்க அப்படின்னா பெரிய லியோனார்டோ வின்சி மாதிரி நீங்க வந்து ஃபுல் ஷேடிங் டெக்னிக்லாம் போட்டு அதை பெருசா இப்படி வரைஞ்சு அப்படி வரைஞ்சு தேவையே இல்லை. ஓகே, நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒரு லெஜிபிள் டயக்ராம் இஸ் இனஃப். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 5 மார்க் கொஸ்டினில் ஆரம்பித்து ஃபுல் டயக்ராம்லலாம் வந்து உங்கள் ஆர்டிஸ்டிக் வியூஸ் எல்லாத்தையும் அங்கே எக்ஸிபிட் பண்ணிவிட்டு கடைசியில் டைமே இல்லைன்னு குயமியோன்னுவீங்க. ஸோ அதனால் டோன்ட் டூ ஆல் தேட். ப்ளீஸ் ஒன்லி மார்க் அண்ட் ட்ரா வாட் இஸ் நெசசரி. ஓகே, உங்கள் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸை யாரும் அங்கே பார்க்கல, உங்களோட பயாலஜிக்கல் ஸ்கில்ஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. சரியா? ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம ஒரு எம்ப்ரியோ சாக்கை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதோட செலேசல் எண்ட் எது அண்ட் எனி அதர் 5 parts. ஓகே, ஸோ நீங்கள் எம்ப்ரியோ சாக்கை வரைஞ்சிட்டு எனி 5 parts நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு லீவ் தட் டு யூ. ஓகே, ஸோ வி வில் டிஸ்கஸ் த டயக்ராம். பட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, ஏன் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் எம்ப்ரியோக்கு முன்னாடி நடக்கணும் என்ஜியோஸ்பெர்ம்ஸ்ல? வெரி குட் சஞ்சி, ப்ரொவைடிங் நரிஷ்மெண்ட் டு த எம்ப்ரியோ. ஓகே, yes, I know Sridhar, that's okay. To ensure sufficient nourishment for the developing embryo. Very good, very good. Everybody fantastic. So diagram நான் சொன்ன மாதிரி இதுதான் டயக்ராம். மேலே எங்கே ஆன்டிபோடல் செல்ஸ் வரைகிறோமோ அங்கே தான் வந்து ஷெலேசல் எண்ட், எங்கே வந்து எக்ஸெல்லும் எக் அப்பேரட்டஸும் வரைகிறோமோ தட் இஸ் கோயிங் டு பி ஆர் மைக்ரோபைலர் எண்ட். அது மட்டும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தே ஹவ் ஆஸ்க்ட் யூ எனி 5 parts. ஸோ உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எந்த ஒரு 5 parts வேணாலும் மார்க் பண்ணலாம். சரியா? ஸோ டயக்ராம் இஸ் கிளியர். Now again you really don't have to draw so much artistically and all. ஒரு செல், ஓகே, அதுக்கு உள்ள ஒரு குட்டி இது வரைஞ்சிட்டு, ஓகே, வாட் யூ கேன் டூ இஸ் 3 செல் இங்கே, ஓகே, கொஞ்சம் நீட்டாக அதை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 போலார் நியூக்ளியாய், அப்புறம் இங்கே 2 சினர்ஜிட் with an egg cell, everything having a nucleus. Okay, so I am drawing a very very rough diagram. Inge filiform apparatus, this is the micropyle or opening விட்டுருங்க, this is the chaleza or the chalazal end. Okay, so what I am trying to say is இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், பின்னாடி ஷேடிங் எஃபெக்ட், என்னோட நியூக்ளியஸில் ஷேடிங் எஃபெக்ட் அதெல்லாம் தேவையே இல்லை. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்கிறத லேபிள் பண்ணி நீட்டாக எழுதினா மட்டுமே போதும். ஓகே, please remember that. சரியா? ஓகே, குட். அண்ட் லைக் ஐ செட், பி பார்ட் வந்து எல்லாருமே கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்கீங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் ஏன் முன்னாடியே நடக்கணும் அப்படின்னா, என்னோட எம்ப்ரியோ தான் வந்து என்னோட எம்ப்ரியோக்கான நியூட்ரிஷன் வந்து இஸ் கிவன் பை தி எண்டோஸ்பெர்ம். ஸோ எண்டோஸ்பெர்ம் தான் நியூட்ரிஷன் கொடுக்குதுன்றப்போ ஆப்வியஸ்லி அதுதான் முதல்ல டெவலப் ஆகணும், அதுக்கப்புறமா தான் என்னோட எம்ப்ரியோ ஹேஸ் டு டெவலப். சரியா? ஓகே, ஸோ 5 marks சொல்லிருந்து கிடைச்சாச்சு. நான் இன்னொரு 5 mark question. Describe the structure of an embryo sac of a mature angiosperm. Same thing. Okay, describe the structure of embryo sac அப்படின்னு சொன்னா what is it? embryo sacல என்னென்ன செல்ஸ் இருக்கு, அது எப்படி வந்துச்சு, ஓகே, என்னென்ன செல்ஸ் இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் a 7-celled 8 nucleate stage இல்லையா? 7-celled and an 8 nucleate stage. அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 7-celled and 8 nucleate stageல how it is formed. ஓகே, and synergidsக்கு என்ன ரோல் அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். லோபஸ், அதுதான். சம்டைம்ஸ் they can say any 4 parts, பட் நீங்கள் எல்லாத்தையுமே மார்க் பண்ணுவீங்க, அது அவ்வளோதான். ஓகே, helps to guide the gametes. அவ்வளோதான். ஓகே, ஸோ how will you write this answer அப்படின்னா, ஃபஸ்ட்டு describe the structure of embryo sac சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லணும், முதல்ல அது வந்து ஒரு 8 nucleate stage. இந்த 8 nucleusல 6 பேர் வந்து செட்டு சேர்ந்து செல் வால்னால பைண்ட் ஆயிட்டாங்க. அந்த 6 செல் யார் யாரு? ஒன்று வந்து எக் அப்பேரட்டஸ், அவன்கிட்ட 2 சினர்ஜிடும் ஒரு எக் செல்லும் இருக்கு. அதுக்கப்புறம் 3 பேர் ஆன்டிபோடல்ஸ்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாக்கி இருந்த என்னோட 2 பேர் வந்து
போலார் நியூக்ளியா சென்ட்ரல் செல்லையே தங்கிட்டாங்க. அப்போ ஆக மொத்தம் எனக்கு என்னோட ஒரு மெச்சூரான எம்ப்ரியோ சாக்ல 8 நியூக்ளியேட் 7 ஸ்டெல் ஸ்டேஜ் கிடைக்குது. நான் இங்கே என்னெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் தான் கீவேர்ட், அதை நீங்கள் எழுதினா மட்டுமே போகிறோம். சரியா? And then ஒரு single megaspore வந்து will give only one particular embryo sac. அதனால it is known as monosporic embryo development. Okay? Or a monosporic embryo sac. Now role of synergids in கேக்கும்போது definitely வந்து only thing you have to write is pollen tube வந்து will grow into the synergid and other வந்து they will try to guide it to the egg cell. Okay, now tube வந்து will cease growth when it meets the synergid. இல்லாட்டி அது பாட்டு உள்ள வரைக்கும் அது பாட்டு வளர்ந்துட்டே போச்சுன்னா எங்க போறது இல்லையா? ஸோ synergid பார்த்தோன்னே சரி நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு pollen tube growth வந்து will stop. ஸோ இதை மட்டும் எழுதினா more than sufficient. Okay, 5 மார்க் ஜாலியாக கொடுத்துருவாங்க. All right, now coming to the last question, ஒரு case study question. சரியா? 4 மார்க் பேஸ் பண்ண case study question. சரியா? So let's see, read the following and answer any 4 questions 1 to 5. Okay, 1 to 5 இருக்கு. Anyway நம்ம 5உமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது 4 ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Okay, so let's see. Cross pollination இங்கிறது வந்து transfer of pollen grains from the anther of one flower to the stigma of a genetically different flower. Okay, it is performed with the help of an external agency, either abiotic or biotic. Diagram வந்து ஒரு carpel of an insect pollinated flower காமிக்கிறது. So இங்க clearly what is happening, X and Y ரெண்டு பேர்லயுமே pollen tube has grown. Okay, Z ல வந்து pollen tube did not grow. ஞாபகம் வச்சிருந்தீங்களா எல்லாருமே? Everybody understood? So X and Y ல pollen tube growth இருக்கு, Z ல வந்து எந்த pollen tubeமே வளரல, if you are all able to see. Okay, so this is the diagram. All right, இதை analyze பண்ணி questions போலாமா everyone? So first question, எதனால இந்த pollen Z வந்து germinate ஆகல? Throw your answers. Kupasamy is running the timer. So what is most likely the reason for non-germination of pollen grain Z? Xum Yum were brought to the stigma earlier. முன்னாடியே வந்துட்டாங்க, அதனால Z வரல. Z was brought by wind, while X and Y were brought by insect. Z lacks protrusions to allow it to adhere properly. Z வந்து comes from a flower of an incompatible species. Okay, so நிறைய answers பார்க்குறேன். Very good பசங்களா. So if you see X and Y வந்து முன்னாடி வந்துச்சுங்கிறதுலாம் வந்து is wrong. And அதே மாதிரி ரெண்டுமே all 3 இந்த pistil வந்து is insect pollinatedனு கொடுத்துட்டாங்க questionல. And lacks protrusionsங்கிறதுலாம் சும்மா கதை. Obviously அது incompatibilityனால மட்டும்தான் it did not germinate. Okay, so option D is the சந்தேகமே வேண்டாம் right answer. So very good. I'm so happy பசங்களா. நிஜமா you all made my day. I'm so happy. 100% people have answered correctly, which is fantastic. And Triambika gets the fastest answer. Very good, Triambika. 3 stars to you. Okay, very good. All right. Then, which of the following best describes the function of the pollen tube? The function of the pollen tube என்ன? It acts as a conduit to transport male gametes from anther to ovule, conduit to transport from stigma to ovule, key nutrients irukku for the zygote, illa digest the tissue of the stigma, style and ovary. Huh? What will be the answer? Function of pollen tube என்ன? Pollen tube again a function. Let's see. Okay, time is up. So if you see here pasangla, clearly pollen tube vandu right from my stigma. Okay, this is my stigma, this is my idu, and coming down into the ovary. Okay, ovary innum konjam better ah varayalam. Yeah, okay, this is my ovary. So all the way என்னோடைய stigma ல இருந்து என்னோடைய ovule வரைக்கும்
எடுத்துன்னு வரது தான் இந்த pollen tube ஓட வேலை. So transport male gametes from the stigma to the ovule. Option B will be the right answer. Okay, majority அதான் சொல்லிருக்கீங்க. Very good. Sanji gets the fastest answer. So 3 stars to you, Sanji. Very good. Then third question. Okay, pollination of a flower whose pollen is carried by an insect. Insect na adukku nam enna solluvom? Anemophily, ornithophily, entomophily, malacophily. What is it called? Pollen is carried by an insect. Very simple, right? Okay, pollen ஓடிக்கிட்டு இருக்கு. Everyone, எல்லார்கிட்டேயும் எனக்கு ஆன்சர் வேணும். இருக்கிற எல்லாருமே பதில் சொல்லணும். ஓகே, பவ்யா, யுவஸ்ரீ, திரியம்பிகா, கிஷோர். ஓகே, ரைட், வெரி குட். ஸோ என்டமோஃபிலிங்கிறது தான் பசங்களா கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 93% சொல்லியிருக்கீங்க. வெரி குட். திரியம்பிகா கெட்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர் அகேன். 3 stars திரியம்பிகா. வெரி குட். போலன் கிட் அப்படிங்கிறது ஜென்ரலா எங்க கிடைக்கும்? Anemophilous ஃப்ளவர்ஸில், entomophilous ஃப்ளவர்ஸில், ornithophilous-ல இல்லை malacophilous-ல. வாட் இஸ் pollen kit? pollen kit எங்கே கிடைக்கும்? ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின். இது வந்து பிவைக்யூ தான். ப்ரீவியஸ் இயரில் ஒரு இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, நவ் யூ ஹாவ் டு பி வெரி ஸ்மார்ட். என்ன ஸ்மார்ட்? அவன் ஃபஸ்ட்டே சொன்னான் நம்மகிட்ட. என்ன சொன்னான்? கேஸ் ஸ்டடி கொஸ்டினில் நான் 5 கேள்வி கேட்பேன், 5ல் ஏதாச்சும் 4 சொல்லு அப்படின்னு சொன்னான். ஸோ ஏதாச்சும் 4 சொல்லுன்னு சொல்லி சப்போஸ் இந்த ஆன்சர் தெரில அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு நாட் அட்டெம்ப்ட் திஸ் ஆன்சர். கரெக்டா? பட் நெவர்தலெஸ் ஐ வில் டீச் யூ வாட் இஸ் pollen kit. ஸோ எல்லாரும் பதில் சொல்லியாச்சா? சரி, நான் வந்து போலையே ஆரம்பிக்காம விட்டேன், பரவாயில்ல. ஓகே, பட் நெவர்தலெஸ் நம்ம இந்த கொஸ்டினுக்கு போல கேன்சல் பண்ணிடலாம். பட் நெவர்தலெஸ் போலன் கிட்டுங்கிறது வந்து ஒரு எல்லோவான ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ், போலனோட வரக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி போலன், எல்லோ போலன் வந்து போலன் சாப்பிட வர இந்த இன்செக்ட்ஸுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நிறைய பேர் இங்கே பி சொல்லிட்டு இருக்கீங்க. திரியம்பிகா, யுவஸ்ரீ, முகமது, எல்லாருமே, which is very good. Okay, so entomophilous flowers la na you will get this. Okay, so please be smart while you are making your choices. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப important. Okay, அஞ்சாவது கேள்வி வந்து was not included because நான் அது வந்து I didn't consider it because it was from a different chapter I think. But yes, I hope you all got this பசங்களா. Is it clear everybody? ஸோ டெஃபினட்டாக கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஐ வில் பி போஸ்டிங் ஆல் த நோட்ஸ் லேட்டஸ்ட் பை டுமாரோ மார்னிங். ஓகே, அதனால கவலையே படாதீங்க, பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஐ ஹோப் இந்த சாப்டர் வந்து கிளியர் கட் இல்லையா? இதுக்கப்புறம் இந்த சாப்டர் நீங்கள் போய் எங்கேயுமே படிக்க வேண்டாம். I have covered all the very very important points, previous year questions, important இது எல்லாமே diagrams எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. நிஜமா ரொம்ப பேஷண்ட்டாக, ரொம்ப பார்ட்டிசிபேட்டிங்காக, ஃபுல் எனர்ஜியில் என்டையர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து சார் வில் பி டேக்கிங் கிளாஸ் அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஐ வில் பி கம்மிங் பேக் வித் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் இவல்யூஷன். ஓகே, ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டே வித் அஸ் பசங்களா. கடைசி வரைக்கும் we are going to be there. நீங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு வர வரைக்கும். ஓகே, fantastic. So throw some stars out there and see you all பசங்களா. Thank you so much. Okay, all right. Triyambika, Yuvashree, Bhavya, thank you பசங்களா. All right, take care then. Bye bye.